Okay, so let's start. Yeah. Okay. என்றும் போல் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிவா சார். ஓகே, நிறைய பேர் வர முடியாவிட்டாலும் வேறு வழிகளில் சரி பார்த்து பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் நம் ரெக்கார்டிங்கோட போகிறோம். So last 2-3 weeks, 2 weeks, இல்லாட்டி 2 days especially last 2 weeks நம்ம indirect speech அல்லது reported speech அப்படிங்கிற பாடத்தை படிச்சு கொண்டு இருக்கோம் இல்லையா? last 2 days last Friday and Saturday hopefully indirect speechங்கிற பாடம் படிச்சு கொண்டு இருக்கோம். அதுல நான் ஆக்டிவிட்டீஸும் போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ அதுல எஸ்பெஷலி சேஞ்சஸ் இன் ப்ரொனவுன்ஸ்களில் என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்பது பற்றி நம்ம லாஸ்ட் வீக் முதல் வீக் படிச்சோம். இது வந்து கட்டாயமாக ஏற்பட வேண்டிய மாற்றங்கள். இன்டிரெக்ட் ஸ்பீச்ல கால பேதங்கள் இன்றி கட்டாயமாக நடைபெற வேண்டிய மாற்றங்களுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த சேஞ்சஸ் இன் ப்ரோனவுன்ஸ். ஓகேவா? ப்ரோனவுன்ஸில் உள்ள மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். இது நீங்க பாடமாக்கி இருக்கணும். யூ ஹாவ் டு ஸ்டடி இல்லையா? நீங்க மனனம் செய்திருக்கணும். இது வரைக்கும் இதை மனனம் செய்திருந்தால்தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த பாடம் எப்படியும் விளங்காமல் போயிடும். ஓகே, அண்ட் இது வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல கட்டாயம் ஐயா இருந்தால் ஹியா மாறணும், மையா இருந்தால் இஸ்ஸா மாறணும். அப்படி கட்டாயம் யாருக்கு சொல்கிறார்கள் என்பதை பொறுத்து அது மாற்றமடையும். யாருக்கு சொல்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த வாக்கியங்கள் மாற்றமடையும். ஓகேவா? அப்போ இந்த சொல்லியிருக்க சொற்கள் மாற்றமடையும் பிராக்டிக்கல் லைஃப்ல. பட் இன் எக்ஸாம்ஸ் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் திஸ். அண்ட் எக்ஸாம்ல கூட சில வேளை நீங்க கவனிக்க வேண்டி வரலாம் யாருக்கு சொன்னது என்று. பட் நார்மல் ப்ரொசீஜர், சாதாரணமாக வாக்கியங்களை கொடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுங்கள் என்று வந்தால் இந்த மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது காலபேதங்களை தாண்டியது. நிகழ்காலத்துல சொல்றாங்களா, இறந்த காலத்துல சொல்றாங்களா, அதெல்லாம் தாண்டி தான் இது என்ன செய்யும், பயன்படுத்துவோம். ஓகேவா? இந்த மாற்றங்களை நம்ம பயன்படுத்துறது அதெல்லாம் தாண்டி. ஓகே தானே? ரைட். நெக்ஸ்ட் ஒன். அடுத்து டென்சஸில் உள்ள மாற்றங்கள் இல்லையா? டென்சஸில் உள்ள மாற்றங்கள் என்னன்னு பார்த்தோம். இதுவும் அப்படிதான். இது வந்து இறந்த காலத்தில் சொல்லும் போது தான் இந்த மாற்றங்கள் ஏற்படும் பார்த்தோம். இதுல சிலது இல்ல. பேஸ் ஃபார்ம் சிங்குலரா இருந்தால் பாஸ்ட் வெர்பா மாறணும், பாஸ்ட் வெர்பா இருந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாறணும். அது இந்த இடத்துல நான் போட்டு இல்ல, அது இடம் போதாதனால போடல. பட் ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் யூ இல்லையா? ஒரு சின்ன ரிகாலிங் இல்லையா? ஞாபகமூட்டல் தான் இது. ஆமிசாவா இருந்தா ஓஸ்வா மாறணும், ஓஸ்வா இருந்தா ஹெட்பீனா மாறணும், வில்லா இருந்தா உட்டா மாறணும், ஹேவ் ஆஸா இருந்தா ஹெட்டா மாறணும், கேன்னா இருந்தா குட்டா மாறணும், மேயா இருந்தா மைட்டாக மாற வேண்டும். ஓகேவா? இதையும் பாடம் செஞ்சிருப்பீங்க, மனனம் செய்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அடுத்தது போகும். சேஞ்சஸ். அடுத்த பிறகு அட்வர்பியல் அட்வர்ப்ஸ்ல உள்ள மாற்றங்கள் பற்றி படிச்சோம் நம்ம இல்லையா? திஸ்ஸா இருந்தா தட்டா மாறணும், தீஸா இருந்தா தோசா மாறணும், நவ்வா இருந்தா தென்னா மாறணும், ஹியவா இருந்தா தேவா மாறணும், டுடேவா இருந்தா தட் டேயா மாறணும். ரைட்? இந்த மாதிரி மாற்றங்களும் லாஸ்ட் வீக் கொடுத்தோம். இது எல்லாமே இறந்த காலத்தில் இருக்கும் போது ரைட்டா? இறந்த காலத்தில் இருக்கும் போது இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டி வரும். ஓகேவா? இதுல எதுவும் டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகேவா? ரைட். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் கொடுத்தோம். யூ ஹேவ் டு ஸ்டடி. அதையும் பாடமாக்கணும். டுமாரோவா இருந்தால் த நெக்ஸ்ட் டேயா இருக்கணும் இல்லையா? த ஃபாலோவிங் டேயா கூட மாறலாம். எஸ்டர்டேயா இருந்தா த ப்ரீவியஸ் டேயா மாறலாம், த டே பிஃபோர் மாறலாம், லாஸ்டா இருந்தால் ப்ரீவியஸா மாறலாம் இல்லையா? நெக்ஸ்டா இருந்தால் ஃபாலோவிங்கா மாறலாம். ஓகேவா? சோ இவ்வாறான மாற்றங்களும் எதுல வரும்? இறந்த காலத்தில் சொல்லும் போது இவ்வாறான மாற்றங்கள்
வரலாம். ஓகேவா? ஓகே, அம்னா சாக்கி சொல்லுங்க. அம்னா சாக்கி, யூ கேன் ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக். அம்னா சாக்கி, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க சார், இது வந்து அந்த ஒருத்தர் சொன்னது தானே நான் சொல்றோம். அப்ப அது இப்ப சொல்ற நேரத்துக்கு வந்து இது மாறாது தானே? ஐயோ சரி, மட்டும் தானே மாறும். இப்பவே சொல்றதா இருந்தா நான் அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன்ல லாஸ்ட் வீக் பாடங்கள்ல, இந்த நேரத்துல அதாவது சேஸ்ன்னு போட்டால், ஈஸ் டெல்லிங்னு போட்டால் இந்த மாற்றம் எல்லாம் செய்ய தேவையில்ல. ஓகேவா? இருக்கிறதே சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இதை மாற்றணும், ப்ரோனவுன்ஸ்ல உள்ள மாற்றங்களை நீங்க செஞ்சாகணும். ஓகேவா? ஓகே சார். இது வந்து அந்த நாள் கழிஞ்சோன்னு சொல்றது இல்ல. இப்போ நாள் கழிஞ்சோன்னு இல்ல, அது வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம யோசிக்கணும். எக்ஸாம்க்கு வந்து எப்படியும் இருந்தா இப்படித்தான் மாத்தணும். பிராக்டிக்கல் லைஃப்ல நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்றேன் அம்னா சாக்கி, ஐ வில் டீச் யூ டுமாரோ அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஐ வில் டீச் யூ டுமாரோ. நான் மார்னிங் சொல்றேன். இன்னைக்கு மார்னிங் சொன்னதை நீங்க இன்னைக்கு ஈவினிங் வேற யார்கிட்டயா சொன்னால், ஓகேவா? ஓகேவா? நான் மார்னிங் சொல்றேன் ஐ வில் மீட் யூ டுமாரோ, நான் உங்களை நாளை சந்திக்கிறேன்னு சொல்றேன். ஓகே, நீங்க இதே ஈவினிங் யாருக்காவது சொன்னால் இந்த டுமாரோ மாறுமா? மாறாது. மாறாது இல்லையா? டுமாரோ மாறாது. இதே இது நாளைக்கு சொல்றீங்க, நாளைக்கு சொன்னா என்ன சொல்றீங்க? உண்மைக்கும் பிராக்டிக்கல் லைஃப்ல சார் சொன்னார், அவர் எப்ப படிப்பிக்கிறேன், இன்னைக்கு, இன்றைக்குன்னு மாத்தணும். ஓகேவா? நான் மறுநாள் சொன்னால் சொல்லுவீங்க நேத்து படிப்பிக்கிறேன்னு சொன்னார், அப்படித்தானே சொல்லுவீங்க. ஓகேவா? அது வந்து எப்போ? பிராக்டிக்கல் லைஃப்ல. ஓகேவா? இட்ஸ் இன் பிராக்டிக்கல் லைஃப். ஓகே தானே? பட் எக்ஸாம்க்கு நம்ம அந்த பிராக்டிக்கல் லைஃப் எல்லாம் தாண்டி இந்த முறையை பாடமாக்கி தான் செய்யணும். ஓகேவா? என்ன டவுட்னு சொன்னா, இப்ப நான் இப்ப வருவதுனே அம்னா said that, இப்ப எக்ஸாம்ல பேப்பர்ல வரும் said thatனு மட்டும் தந்துட்டு the filling the blanks மாதிரி. அப்ப அந்த நேரத்துக்கு இப்ப மேல தந்திப்பாங்க வேர்ட். அப்ப நாங்க அம்னா said that tomorrow, அந்த மேல tomorrow இருந்தா கீழே tomorrow இருந்தா எழுதணும். டுமாரோன்றதா said that இருந்தா நீங்க the following day இல்லாட்டி the next day மாத்தி ஆகணும். ஓகேவா? நம்ம பாப்போம், எக்ஸாம் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பாப்போம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, இத நீங்க பிராக்டிகல் லைஃப்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பாருங்க. ஓகே ஓகே சார், थैंक यू சார். ஓகேமா, ஓகே ஓகே ரைட். ஓகே, குட். சோ இதுல வேற எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, இத பாடமாக்கி வச்சுக்கணும். இதெல்லாம் லாஸ்ட் வீக் படிச்சது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம், இது லாஸ்ட் வீக் எழுதினமான்னு தெரியல, நான் அதை கொஞ்சம் வித்தியாசமாக்கி இருக்கிறேன் ரெண்டு காலங்களுக்கும். விஜி சொல்றாங்க I am at your school now, I am at your school now. இத says போட்டும் said that போட்டும் டக்குன்னு எழுதி பாருங்க ஒரு குயிக்கா. says போட்டும் said that போட்டும் எழுதி பாருங்க. says போட்டும் said that போட்டும் எழுதி பாருங்க. சோபிகா, any problem சோபிகா? அபிஷா சொல்லுங்க. அபிஷா, அபிஷா நீங்க மைக் ஆன் பண்ணலாம். அபிஷா சார், அந்த ரிப்போர்ட் ஸ்பீச்ல சார் அதுல வந்து அந்த ஷுட்டுக்கெல்லாம் வந்து என்ன சார் ரிப்போர்ட் ஸ்பீச் மாதிரி வரும்? ஷுட்டுக்கு வந்து had to போடணும். ஓகேவா? ஷுட்டுக்கு வந்து had to. ஓகேவாமா? ஓகே. ஆயிஷா, ஆயிஷா சொல்லுங்க. ஆயிஷா, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஆன்சர் சொல்ல வந்தீங்க? எஸ் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, வில் வெயிட். கொஞ்சம் ட்ரை பண்ண வரையும் வில் வெயிட். ஓகே, ஓகே சார். ஓகே, ரெண்டு லைன் ட்ரை பண்ணணும். ஓகேவா? சேஸ் போட்டும் ட்ரை பண்ணுங்க, செட் போட்டும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவாமா? ஓகே, பாப்போம். இது லாஸ்ட் வீக்னால செட் போட்டு சொல்லுங்க. ஆயிஷா, டெலிட் இன் செட். சொன்னான், விஜி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி. ஆயிஷா,
Aisha, are you there? Aisha, can you hear me? No. Okay. Fatih Usna. Sir, good evening, sir. Good evening, Fatih Usna. சொல்லுங்க. என்னாச்சு? Fatih Usna, come back. Okay, sir. ஓ, சொல்ல முடியுமா? Saidla. ஓ, முதல்ல செட்ல சொல்லுங்க. முதல்ல செட்ல சொல்லுங்க. Vijay said that she is at my school then. She இல்ல செட்ல வந்தா she is வர முடியாது. She was She was at my school then. at my school then. இப்போ என்ன ஆயிருச்சு? ஐக்கு பதிலாக பாப்போம், will check it இல்லையா? பாத்துக்குவோம். ஐக்கு பதிலா she, am க்கு பதிலா was, at மாறாது you க்கு பதிலா அவர், ஸ்கூல் மாறாது now க்கு பதிலா then னு மாறும். இது சின்ன விஷயம், ஒரு சின்ன ஒரு பிரதியீடு. மேக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பிரதியீடு, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே உஷ்ணா, சேஸ் போட்டு சொல்லுங்க. Vijay says that she is at my school now. ஓகே, she is at my, சரி அவசரி போடலாம், அது பிரச்சனை இல்லை இல்லையா? மை சரி அவசரி போடலாம், அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்களா? வெரி குட்மா, வெரி குட். இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல மாறல பாருங்க. சேஸ் போட்டனால இந்த பாருங்க, சேஸ் போட்டனால இதுவும் மாறல, நவ்வும் மாறல. ஓகேவா? எனி ப்ராப்ளம்? விளங்குச்சாமா ஃபாத்தி உஸ்னா? Oh, sir. ஓகேமா, ஓகே ஓகே, குட், தேங்க்யூ வெரி மச் மா. ஓகேமா. சோ சேஸ் தட் போட்டா எப்படி மாறும், செட் தட் போட்டால் எப்படி மாறும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சேஸ் தட் போட்டா எப்படி மாறும், செட் தட் போட்டா எப்படி மாறும் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து லாஸ்ட் வீக் படிச்சது. சோ இதை விட்டு நம்ம வேற ஒரு தலைப்புக்கு போக போறோம். போறதுக்கு முதல்ல லாஸ்ட் வீக் ஐ கேவ் சம் क्वेश्चंस இல்லையா, கேள்விகள் கொஞ்சம் கொடுத்தோம். முடிஞ்ச அளவு எல்லாரும் மாறி மாறி வந்து கலந்துக்கோங்க. உங்களோட நீங்க படிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்க பாருங்க. ஓகேவா? ஓகே ரைட். I am going with Rivda Ranis. Rivda, 2 sentences நீங்க சொல்லுங்க பாப்போம். Can you give me the answer of 2 sentences? First 2. Rivda Ranis, can you hear me? Rivda? No? Good evening, sir. Good evening. Can you hear me? Yes, sir. Okay. Okay, first 2. I am happy to participate in this workshop. Sorry. என்னென்ன மாறும் சொல்லுங்க. என்ன மாறும்? I am that this க்கு பதிலா that மாறணும். ஓகே, சொல்லுங்க ஆன்சர். The student said that they were happy to participate in that they வந்துச்சேமா? Why they? Why did you put they? Sir. Students and சொல்லி நினைச்சிட்டேன் sir. அப்படி நினைக்க கூடாது. நினைச்சாலும் அங்க ஐத்தானே இருக்கு. The student said that he was happy to participate in that workshop. He was happy to participate in that workshop. இது யாராவது ஆர்கியூ பண்ணலாம், ஏன் சார் இது he போடாம she போட முடியாதா அப்படின்னு சிலர் கேட்கலாம் இல்லையா? he போடாம she போட முடியாதான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க ரிவ்தா? எனி ஐடியா? போடலாம் தானே சார்? நோ ப்ராப்ளம், போடலாம். I am க்கு பதிலா was போடணும். That's all. Right? And this க்கு பதிலா that போடணும். That போடணும். Okay. So this is the normal way. Okay. Next one also, please. I hope to train students leaders in my school. என்னென்ன சேஞ்ச் ஆகும்? Student my school. அவ்வளவுதானா? Is that all? Train? No. Train என்பது 2 க்கு பிறகு இருக்கு. 2 க்கு இருக்கிற பிறகு இருக்க எதுவுமே மாறாதுமா. யோசிங்க.
ஹெல்ப்புக்கு யாராவது கேட்கணுமா? யோசிச்சிருவீங்களா குயிக்கா? I'll try, sir. Hana, can you help Ridda? Yes, sir. Oh, சொல்ல முடியுமா? நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் ஆன்சர் ரித்தாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன மாறும்? இன்னொன்னு மாறும். சத்தமா பேசணும். ஆனா தொண்டையில இருந்து இறுகி போல. Hope. ஹோப் மாறும். யா, ஹோப் மாறும். பேஸ் ஃபார்ம் நிகழ்கால வடிவம் ரித்தா. ஆனா அப்படியே லைன்ல இருங்க. ஓகேவா? இப்போ சொல்லுங்க ரித்தா உங்களோட ஆன்சர். The student said that he hoped to train students leaders in our school, their school. He hoped. Yeah, the student said that she கூட பிரச்சனை இல்ல. ஓகேவா? He hoped. Okay, sir. He hoped. ed போட்டிருக்கேன் தெரியுதா? அப்போ பேஸ் ஃபார்ம் ஆனா என்னன்னு போடணும்? பாஸ்ட் வெர்ப்ல போடணும் இல்லையா? பேஸ் ஃபார்ம் நிகழ்கால வடிவம் வந்தா பாஸ்ட்ல. To train student leaders in his school. ஓகேவா? சில வேளை இங்க ஷியா மாறி இருந்தால் இங்க என்ன மாறி இருக்கும் ரிப்தா? School. மாறி இருக்கும். ஓகே, வெரி குட் ரிப்தா. Thank you very much. I am going with Hana. Okay, we'll give the chance to Hana. Hana, third one. The student said that என்னென்ன மாறும்னு சொல்லுங்கம்மா. ஹலோ, என்னென்ன மாறும்னு சொல்லுங்கம்மா. we அவ்வளவுதானா? did. ஓகே, did வந்து எந்த காலத்துல இருக்காமா? did when the past பாஸ்ட்ல இருந்தா என்னத்துக்கு மாத்தணும்? past perfect. ஓகே, சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் கொடுங்க பாப்போம். We done many activities in leadership training. எப்படி சொல்லுங்க? The student said that. The student said that they done many activities in leadership training. did வந்து past perfectக்கு மாத்தினா என்னன்னு வரணும்னு சொல்லுங்க. ஆனா ஹெல்ப்புக்கு எடுக்கணுமா யாராவது? பிரியதர்ஷினி. Yes, sir. Good evening, sir. ஓகே, குட் ஈவினிங். ஹனா சொன்னதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஹனா சொன்னாங்க they done அப்படின்னு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? Had done வரணும். ஏன் head போடணும்னு சொல்லுங்க. நம்ம படிச்சோம் சார், ஹெட் ஓட சேர்த்து தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல ஹனா ஹெட் ஓட சேர்த்து தான் டன் போடணும். ஓகேவா ஹனா? சரி, நான் மறந்துட்டேன். ஓகே, அந்த ஆன்சர் திருப்பி சொல்லுங்க ஹனா. பிரியதர்ஷினி அப்படியே இருங்க. ஹோல்ட் ஆன் தி லைன். ஹனா. The student said that they had done many activities in leadership training. They had done many activities in leadership training. Okay va? Okay, sir. Okay, next one Hana. Next one la this marum. Okay. Will us here. Okay, good. சொல்லுங்க. The students said that workshops would help them to make good leaders there. Very good. இப்ப யாரும் யோசிக்கிறீங்க that trend வந்திருக்கு தானே, பரவாயில்லையா? No problem. இந்த that வேற, இந்த that வேற. ஓகேவா? இப்ப இது கூட ஹனா நம்ம அந்த வொர்க் ஷாப்ல இருந்து கொண்டே சொன்னால் திஸ்ஸா தான் இருக்கும் அது. ஓகேவா? செட்டா இருந்தாலும் நம்ம அந்த வொர்க் ஷாப்ல இருந்து கொண்டே சொன்னா இல்லையா? அப்போ அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது யாருக்கு சொல்றா, எங்க இருந்து சொல்றாங்கன்னு. பட் கிராமட்டிக்கலி இலக்கணம் அல்லது பரீட்சைக்கு நீங்க என்ன சொல்லணும்? the student said that workshop would, பாருங்க வில்லுக்கு பதிலா என்ன போட்டோம்? would. thisக்கு பதிலா that. help usக்கு பதிலா them. make good leaders க்கு பதிலா they போடணும். இது rules. ஓகேவா ஹனா? Okay, sir. Okay, thank you. பிரியதர்ஷினி சொல்லுங்க. Okay. Student, you என்ன மாறும் சொல்லுங்க. which words are going to be changed? you வந்து we அல்லது ஐயா மாறும் சார். Okay, you அச்சு வந்து அச்சுட்டா மாறும் சார். ஆன்சர் சொல்லுங்க.
கண் வந்து குட்டா மாறும் சார். அப்ப ஒச்சு வந்து ஒஷ்டா மாறுமா? மாறாது சார். அப்ப நான் அன்னைக்கு சொன்ன ஒரு கதை இல்லையா? வெயிட்டிங் சொன்ன ஒரு கதை ஒண்ணு இருக்கா? அதான் சார். இல்லைங்கள வெயிட்டியும் சாரியும் தானே சார்? வீட்டுல அக்காவும் இருக்காங்க தங்கச்சி இருக்காங்கன்னு ஒரு கதை சொன்ன இருக்கா? ஆமா சார். அப்ப கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இங்க கைய வச்சிட்டால் இங்க கை வைக்க கூடாது. ஓகே ஓகே சார். ஓகே சொல்லுங்க. The student said that I could watch my presentation on YouTube. பாப்போம் பாருங்க சரியானு. You can watch. யூக்கு பதிலா I we கூட போடலாம் இங்க. ஓகே நோ ப்ராப்ளம். we கூட போடலாம். ஓகே we could watch. கேனுக்கு பதிலா could watch மாறாது. மைக்கு பதிலா his your presentations on YouTube. Okay? YouTube. Okay sir. Okay, thank you very much. இந்த the student கண்டிப்பா போடணுமா சார்? ஆமா எக்ஸாம்பிள்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? the கண்டிப்பா போடணுமா சார்? இல்லனா student said that மட்டும் போட்டா இல்ல the போட்டு தான் போடணும். சாமானியமா தான் போடணும். the teacher, the மாணவன். ஏதாவது ஒரு ஆர்டிகல் நம்ம போட்டு தான் எழுதணும். அது n-ஆ இருக்கலாம், the-வா இருக்கலாம், my-ஆ இருக்கலாம், this-ஆ இருக்கலாம். ஏதாவது ஒரு determiner ஒன்று இருக்கணும் ஒரு சொல் முன்னுக்கு. That is the correct way. Okay sir. Okay ma. Okay. Okay sir. Thank you sir. Okay. Any problem in this? இப்ப பேசுனதுல ஏதாவது டவுட் இருந்தா வேற சிம்பிள் ஒன்னு கொடுங்க, so I can help you. மத்தவங்க அப்படியே இருங்க லைன்ல. ஏதாவது டவுட் இருந்தால் ஹெல்ப் பண்ண வந்தல வேற டவுட் இருந்தா you can change your symbol or add some more reactions. Okay. Fathiusna சொல்லுங்க Fathiusna. Any problem? சார் இந்த செட் போட்டு எழுதும்போது அந்த தட்க்கு பக்கத்துல இன்வெர்டட் கம்மா வராதா? இல்ல வராது. Nothing will come. Only full stop. Okay sir. Okay sir. Indirect speech la no any what do you call punctuation marks except what do you call full stop. அது மட்டும் தான் வரும். Okay? Okay sir. Thank you sir. Okay ma. Okay. Right. Divya சொல்லுங்க திவ்யா. டவுட் இருந்தா டவுட் கிளியர் பண்ணிட்டு போயிருங்க திவ்யா. சார் ஒரு சென்டென்ஸ்ல சார் ஷால் ன்னு வரக்குள்ள நம்ம should ன்னு மாத்துவோம். இல்ல shall வந்தா should ன்னு மாத்த கூடாது. யார் சொன்னா? நான் சொல்லல அப்படி. shall வந்தாலும் would தான். திவ்யா ஓம் சார். shall வந்தாலும் would தான். shall வந்து வில்லுக்கு பொதுவான ஒரு சொல். அத நம்ம should மாத்த முடியாது. It can't be. shall னுடைய இரண்டு கால வடிவம் should அல்ல. ஓகேவா? ஓகே சார். இப்ப அந்த சென்டென்ஸ்லயே should ன்னு தந்திருந்தாங்கன்னா நம்ம had to அப்படி would ன்னு தந்திருந்தாங்கன்னா சென்டென்ஸ்ல would வந்தா would தான். அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி வந்தா அது இன்டைரக்டா இருக்கு. இப்படிதான் அப்படி யாராவது சொல்லி இருந்தா அது இன்டைரக்ட் மாத்தும் போது would தான். We can't change that. ஓகேவா? ஓகே சார். Okay, we'll see. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா you can change your reactions. So Smiris, anything else? Yeah, Ribda. Doubt மட்டும் தான் Ribda. Yeah, Ribda. சார் இந்த क्वेश्चंसல வந்து சார் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்ட the student said that ன்னு சொல்லி அப்படி போடலன்னு சொன்னா அதை எப்படி பிரசன்ட்டா பாஸ்டான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ற? யாரு போடலன்னு சொன்னா? இப்ப क्वेश्चनல போட்டு தராம இந்த மாதிரி கொடுத்திருக்கல நாவா? ஓ student said that ன்னு சொல்லி கொடுத்து. எது சரி ஒரு க்ளூ எங்கயாவது இருக்கும். இங்க பாருங்க. One of the grade 10 students of your school made the following. இந்த காலத்துல இருக்கப்போ past. அப்ப that's all. அதுக்கு அப்புறம் தேவையில்லை. இது போட்டே திருக்க தேவையில்லை. ஓகேவா? at least one example. At least one example there. அப்படி இல்லனா வேற ஏதாவது சிஸ்டம் ஒன்னு கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்றதுக்கு. ஓகேவா? ஓகே சார். ஓகே ரைட். உண்மையிலே அது நல்ல கேள்வி. ஏன்னா நாங்க இதுக்கு முதல்ல ஸ்டார்ட்ல எல்லாம் we just taught the students the past. said that போட்டு தான் சொல்லி கொடுத்தோம். ஓகேவா? பட் 1 year at sudden அவங்க சேஸ்ல கொடுத்துட்டாங்க.
எக்ஸாம் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இயர் நினைவுல 2010 மேபி 10 வருஷத்துக்கு முதல்ல அப்ப இல்லையா as I think அப்போ I didn't teach this says suddenly they gave that says example யாரும் செய்யல எல்லாரும் வந்து சொன்னாங்க சார் நான் செம்மையா செஞ்சிட்டேன் இன்டைரக்ட் ஸ்பீச் ஃபுல் மார்க்ஸ் வரும் சார் அப்படின்னு ஆனா வரல ரீசன் எல்லாருமே செட் தட்க்கு உள்ளத போட்டு எழுதிட்டு போயிட்டாங்க ஆனா அங்க உதாரணம் கொடுத்திருந்தது சேஸ் தட் so they didn't get marks so you have to be careful okay we are moving to the next question okay இதையும் நான் போட்டிருந்தேன் குரூப்ல so you should have written இல்லையா you should have written எழுதி இருக்கணும் எழுதி இருந்தால் தான் விளங்கும் அம்னா சாக்கி சொல்லுங்க அம்னா சாக்கி சார் எனக்கு படிச்சது நீங்க எனக்கு மறந்துருச்சு என்னன்னு சொன்னா சேஸ் தட்னா என்ன செட் தட்னா என்ன இல்ல சேஸ் தட்னா அம்னா இப்ப சொல்றாரு அவர் வளமையா சொல்றாரு இல்லாட்டி இப்ப சொல்றாரு ஓகேவா ஓகே ஓகே செட் தட்னா சொன்னார் முடிஞ்சு சொல்றார் சொன்னார் முடிஞ்சதுக்கு தான் செட் தட் போடணும் யா okay okay thank you sir okay right anyone Aisha o Priyadarshini தவிர வேற யாராவது அதே அபிஷா is there இல்லையா அவங்கள போயிட்டு வரோம் அபிஷா can you switch on அபிஷா okay sir சொல்ல முடியுமா okay sir எது மாறும்னு நினைக்கிறீங்க அபிஷா யூவும் கேனும் ரெண்டு தான் சார் ஆஸ்க் மாறாதா இல்ல நான் அப்படி எல்லாம் கேட்டா இல்ல சார் இல்லையா ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க our teacher said that I could ask all the questions our teacher said that I could ask all the questions very good வேணுமா இருந்தா இங்க என்ன போடலாம் ஐக்கு பதிலா we போடலாம் no problem next one also please the competitor said that you would win the race you would win the race you would won the race வராது இல்லையா இல்ல சார் sorry ஐயா இருந்தா எப்படி யூ சொன்னீங்க ஓ சாரி ஓ ஐயா கவனிக்கணும் சொல்லுங்க அடுத்ததா சார் இல்ல கம்பெடிட்டர் வந்து ஹீயே தான் வரணுமா ஷீ வர முடியாதா வரலாம் தான் நோ ப்ராப்ளம் தானே இல்லையா இல்ல ஓகே அப்ப இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம் இல்லையா அபிஷா okay sir okay thank you very much good nice speed okay I am going with who is that மத்தவங்க இருங்க லைன்ல முடியாட்டி வரேன் ஃபர்வின் I am going with ஃபர்வின் okay ஃபர்வின் you can switch on your mic Farvin, can you hear me? Yes, sir. Okay, Farvin. Enna maru what words or which words going to be changed? Is okay. Today. Okay, very good. Start. A farmer said that it was going to rain that day. Very good. A farmer said that it was going to rain that day. Very good. Fantastic. Next one, please. Enna change ஆகணும் சொல்லுங்க. I have my tomorrow. Okay, good. Start. He said that you had to visited my his grandparents next day. அதான் சொல்றது ஹோம்வொர்க் செஞ்சிட்டு வரணும். என்ன சொல்லுங்க திருப்பி? He said that Oh yes. He said that you had visited my grandparents next day. இல்ல ஹோம்வொர்க் செய்யல இப்பதானே எழுதுறீங்க வீட்ல எழுதல தானே இது இல்ல சார் இல்ல தானே பாப்போம் நம்ம அப்படியே இருங்க லைன்ல இருங்க ஹஜாரா இலியாஸ் yes sir பிள்ளையா அது அவங்க சொன்ன சரியா பிள்ளையா
அவங்க சொன்னதை நான் கேட்கவே இல்லை சார். நீங்க சொல்லுங்களேன் பாப்போம். இலியாஸ், are you there, Ilyas? No? Gone? Gone. Ani Salva sir. சொல்லுங்க பாப்போம். He said that he had to visited my he said that he had visited his grandparents next day. Hello. Had to visited வராது. டூக்கு பிறகு இருக்கிற எதுவுமே மாறாது. ஓகேவா? Okay sir. Again. Try again. He said that he had to visit his grandparents next day. Okay, very good. Papam. He said that he had to visit his grandparents the next day. Okay, va? Okay, sir. Okay, we'll give the chance to yaar pudusa irukka. No one is new. No one. மத்தவங்க ட்ரை பண்றதுக்கு வாங்க. ஹஜாரா இலியாஸ். Sorry, ஹஜாரா. Yes sir. Okay, என்ன காணாம போயிட்டீங்க? சொல்ல முடியுமா? Sir, நான் ஹாஜரா sir. ஹாஜரா. Sorry, ஹாஜரா. அதுல ஐ மாறணும். ஹஜாரான்னு பேர் ஒண்ணு இல்லையா ஹாஜரா? சாதாரணமா? இல்ல சார். இல்லையா? சாரி, அப்போ ஏதோ பழக்க தோஷம். ஓகே, ஹாஜரா இல்லையா? ஓகே, ஹாஜரா. ஐ மாறணும். ஓகே, ஐ மாறணும். ஆன்சர்ட் மாறணும். ஓகே, ஆன்சர்ட் எந்த காலத்துல இருக்குமா? பாஸ்ட்ல இருந்தா எப்படி மாறணும்? ஹெட் போடணும் சார். வெரி குட், சூப்பர். Go on. Ashani said that he had answered all the questions. Ashani-na he வருமா? She sir. She. Ashani said that she had answered all questions. இது வந்து பாஸ்ட்ல இருக்கனால நம்ம என்ன செய்றோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல போடணும். அதனால ஹெட் போட்டு எழுதணும் இல்லையா? ஓ சார். இப்போ விஷயம் விளங்கிருச்சு இல்லையா? எஸ் சார். ஸ்கூல்ல படிச்சீங்களா அது? இல்ல சார். அப்போ எப்படி தெரியும் இதெல்லாம் இவ்வளவு? இந்த கிளாஸ்ல தான் படிச்சேன். வெரி குட். அப்ப ஜனவரிக்கு எல்லாம் ஸ்கூல் தொடங்குனா செம்மையா போலாம் இல்லையா? ஓ சார். ஓகே, வெரி ஹாப்பி. நான் கிரேட் 7 சார். வெரி குட், வெரி குட். அப்போ உங்களுக்கு தேவையே இல்லை பேசலாம். பட் யூ கேன் யூஸ் அட் ஹோம். ஓகேவா? நோ, till 9 grade 9 you don't have this. ஓகேவா? 9 grade 9 வரை உங்களுக்கு இதெல்லாம் இல்ல. ஓகேவா? ஓகே சார். ஓகே, வெரி குட் மா, வெரி குட். ஓகே. So that is the பாருங்க grade 7 rocking. Very good. So this is the end of indirect speech statements. Statementsங்கிற பகுதி இதோட முடிஞ்சு. எனக்கு அதுல ஒரு பெருமை. I can be proud இல்லையா? Because even in government அவங்க இதுல போட்டிருக்காங்க கிரேட் 9ல இருந்து படிப்பிக்கிறதுக்காக. பட் கிரேட் 7 ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸ்க்கு வந்து நம்ம கிளாஸ்ல படிச்சு they are giving answers. I am so proud. Really, I am so happy about myself now at this moment. இப்போ மத்தவங்க எல்லாம் யோசிப்பீங்க, அப்ப நாங்க சொன்னாலும் ஆன்சர் இல்லையா சார், நாங்க சொன்னாலும் சரி இல்லையா சார்? இல்ல, those are correct, but I mean grade 7 so little. Yeah, so yeah, good, so happy. Yeah, okay. So நம்ம அடுத்த பாடத்துக்கு போறோம் இல்லையா? இப்ப கை தூக்கிக்கிட்டு இருந்தவங்க you can just relax, lower your hands and relax. ஓகேவா? அப்ப ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேட்போம். அடுத்த ஸ்டெப்க்கு போகும். அடுத்த ஸ்டெப்க்கு போகும். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே, someone is there. ஹனா is there. ஹனா கேளுங்க. ஹனா வேற சிம்பல்னு போடுங்க சார். ஓ, அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அவர் டீச்சர் செய்துட்டீங்க தானே? யா. அதுல அவ மாறாதா? இல்ல, அது மாத்த கூடாது. ஓ, வெரி குட் क्वेश्चन. இதுல நம்ம கை வைக்க கூடாது ஹனா. ஓகேவா? இதெல்லாம் நம்ம மாத்த போக கூடாது. இந்த ஸ்டார்ட்ல உள்ளதுல நம்ம எதுவுமே செய்ய போக கூடாது ஹனா. ஓகே, இன்வெர்டட் கமாஸ்ல உள்ளதுல மட்டும் தான் மாத்தணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். வேற என்ன? வேற
வேற இல்லையா? பாப்பா யாராவது ஓ சாரி ரைஸ் பண்றாங்களா? டவுட். ஓ சாரி, who is that? Please once more. யார் அது? டக்குனு இல்லாம போச்சு இல்லையா? ஓகே, அபிஷா. சார் அந்த ரிப்போர்ட் ஸ்பீச்ல வந்து நேச்சர் சம்பந்தமா அந்த நிகழ்வுகள் வருமே சார், அந்த சன் ரெஸ்ட் ஆன் தி மவுண்டன் ஈஸ்டர்ல என்னமா அந்த ரிப்போர்ட் ஸ்பீச்ல வந்து இந்த சன் ரெஸ்ட் ஆன் தி மவுண்டன்ஸ் இந்த சார் மாத்த மாட்டோம் என்ன அப்படி சென்டென்ஸ் சார் எதை மாத்த மாட்டோம்? எனக்கு வேலை. ஏன் அவ்வளவு ஸ்பீடா பேசுறீங்க அபிஷா? கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்கம்மா. சொல்லுங்க. ரிப்போர்ட் ஸ்பீச்ல சார் the sun rest on the mountain, sorry, the sun rest on the eastern எல்லாம் இருக்குமே சார். எங்க இருக்கு? நாங்க மாத்த மாட்டோம். sun rises on, யா அதான் நான் சொல்றேன். இது வந்து எக்ஸாமுக்கு வந்து அதெல்லாம் பாக்குறது இல்ல, ஓகேவா? பட் பிராக்டிக்கல் லைஃப்ல நான் நேத்துல போன வீக்ல இருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். பிராக்டிக்கல் லைஃப்ல சில விஷயங்களை நம்ம மாத்த கூடாது. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், I am a teacher. சோ இத நீங்க இன்னொரு 10 வருஷத்துக்கு என்ன பார்த்தா 10 வருஷத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேன் இல்லையா? 10-15 வருஷத்துக்கு, ஒரு 20 வருஷத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டார் இவர். இப்போ அரசாங்கத்தால இன்னைக்கு போட்டாங்க 65 வயது வரை சேவையாற்றணும் இல்லையா? அப்ப 20-30 வருஷத்துக்கு நாங்க வேலை செய்வோம். அப்ப நான் சொல்றேன் I am a teacher. அப்போ நீங்க வேற யார்ட்டும் போய் சொல்லும் போது சிவா சார் சொன்னாரு அவர் ஒரு டீச்சர் இல்லையா? சிவா சார் said that he is a teacher. It's okay. ஏன்னா அவர் அதுக்குள்ளேயும் டீச்சராக இருந்தாரா இருக்க முடியாது. he was a teacher போட வேண்டிய தேவை இல்லை. that is in practical life. பட் எக்ஸாமுக்கு அதெல்லாம் கதை இல்லை, ஓகேவா? so you have to be careful அந்த செக்ஷன்ல. ஓகே, anymore? okay, who is that? எனக்கு காங்க முடியல, நீங்க கை தூக்கி இருக்கீங்க. how can I find you? okay, my cost will sometimes help me. யாராவது கை தூக்குனா ப்ளீஸ். ஓகே, ask them to. okay, someone is there, I can't find. if you okay, Vanita. oh சொல்லுங்க மா. குட் ஈவினிங் மா. சார் நாங்க said thatக்கு பதிலா thought that யூஸ் பண்ணலாமா? யா இப்படிதான்மா. told that போடலாம், வேற சொற்கள் நிறைய போடலாம். நம்ம லாஸ்ட் வீக் படிச்சோம் இல்லையா? பட் எக்ஸாம்க்கு நீங்க கண்டதெல்லாம் போட போகாதீங்க. இந்த said thatலயே இருந்துருங்க, ஓகேவா? எக்ஸாம்க்கு நீங்க நிறைய போட்டு பிழைச்சிக்க தேவையில்ல. வாழ்க்கையில in your practical life you can use many more. நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஓகே சார், thank you sir. ஓகே ஓகே ஓகே. வனிதா, any doubt வனிதா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மா. சார் லாஸ்ட் வீக் எனக்கு கிளாஸ்ல கலந்துக்க முடியாம போயிடுச்சு சார். ரெக்கார்டிங் போட முடியுமா சார்? குரூப்ல போட்டுருக்கனே. போட்டிருக்கீங்களா சார்? ஓகே சார், நான் குரூப்ல போட்டிருக்கேன். இது வரைக்கும் 100 பேருக்கு மேல பார்த்து முடிஞ்சு பாருங்க, ஓகேவா? சரி சார், நான் பார்க்கல. அது பார்க்கலனா இது கஷ்டம் ஆயிரும் உங்களுக்கு. விலங்கல சார் இந்த கிளாஸ்ல என்ன விலங்காது. அது தெரியலனா, போன வீக் பேசிக் தெரியலனா இது விலங்காதுமா. சோ இட்ஸ் ஓகே. இப்போ நீங்க செய்ய வேண்டிய லேசான வேலை என்ன செய்யறதுன்னா, ஜஸ்ட் ஜூம்ல இருந்து லீவ் ஆகி போயிட்டு வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு லாஸ்ட் வீக் வீடியோ ரெண்டையும் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா தான் இருக்கும். இல்லாட்டி சில வேளை அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு விலங்குமா இருக்கும், இருந்து பாருங்க, ஓகேவா? ஓகே சார். அடுத்து புது ஒரு விஷயத்துக்கு போறோம். அப்போ சில வேளை அது உங்களுக்கு பிடிச்சிக்கலாமா இருக்கும். ஓகே ஓகே சார். ஓகே. கோயிலுக்கு போனா இட்ஸ் ஓகே. அதனால தான் நான் போட்டிருக்கேன் குரூப்ல. டசன்ட் மேட்டர், ஓகேவா? ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகேமா, ஓகே ரைட். யார் அது? இன்னொருத்தர் டவுட் இருக்காங்க யாரோ? கோஸ்ட் கேன் ஹெல்ப். ரித்தா சார் क्वेश्चन ஃபார்ம் வந்தா வருமா? அதெல்லாம் பெரியப்ல கிரேட் 3ல. ஓகே சார். ஓகே, இன்னொருத்தர் இருக்காங்க யாருன்னு பாருங்க. சார். ஓ எஸ், சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. சுபாஷ் சந்திர போஸ் சார். சேஸ் பொதுவா கூட வருமா சார், இல்லாட்டி செய் கூட வருமா சார்? அப்படின்னு சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது சுபாஷ். அது நம்ம யூஸ் பண்ற மாதிரி எக்ஸாம்க்கு சைட்ல தான் வரும் சுபாஷ் கூடுதலா, ஓகேவா? பட் பிராக்டிக்கல் லைஃப்ல அது சொல்ல முடியாது சுபாஷ். அது நீங்க சொல்ற மாதிரி அது எப்படி சொல்ல முடியாது, ஓகேவா? ஓகே சார். எக்ஸாம்க்கு இட் கம்ஸ் ஆன் செட். ஓகே சார். ஓகே. anything else? ஓகே. வேற யாராவது?
No? Amrish, any doubt Amrish? Amrish? அடுத்தது போணும் லேட் ஆகுது. Amrish? Amrish, any doubt? Oh, sir. Oh, சொல்லுங்க. Sir. Oh. Sir, says that said that முறையா இருக்கா சார்? இல்ல says that வந்து சொல்றார்னு சொல்றது, said that வந்து சொன்னார்னு சொன்னது. ஓகேவா? சார் நீங்க சொன்ன ரெண்டே யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க சார். ஓ, ரெண்டும் வரும், வாழ்க்கையில யூஸ் பண்ண வரும் இல்லையா? அப்பா சொல்றாருன்னு சொல்லுவீங்க, வாப்பா சொல்றாருன்னு சொல்லுவீங்க, வாப்பா சொன்னார்னு சொல்லுவீங்க இல்லையா? ஓ சார். அப்ப அது அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கொள்ளணும். ஓகேவா? ஓகே சார், थैंक यू சார். ஓகே அம்பேஷ், பழைய வீடியோ பார்த்தா இன்னும் விளங்கும் அம்பேஷ், பாருங்க நல்லா திருப்பி. ஓகேவா? ஓகே ரைட். லெட்ஸ் ஓகே ரைட் போவோம் இல்லையா? அடுத்த ஸ்டெப். இது கொஞ்சம் வித்தியாசமான கதை. ரைட், ரிக்வெஸ்ட் அல்லது கமாண்ட்ஸ். தலைப்பு போட்டுக்கோங்க, ரிக்வெஸ்ட் அல்லது கமாண்ட்ஸ். வேண்டுகோள்கள் அல்லது கட்டளைகளை எப்படி சொல்வதுன்னு பார்க்கணும். இப்ப கிரேட் 2ல கடைசி கட்டத்துல இருக்கிறோம். ஓகேவா? ரிக்வெஸ்ட் அல்லது கமாண்ட்ஸ், வேண்டுகோள்கள் அல்லது கட்டளைகளை எப்படி சொல்வதுன்னு பார்க்க போறோம். ரிக்வெஸ்ட் அல்லது ஓ சொல்லுங்க, யார் அது? அன்சாஃபா? அன்சாஃப், அந்த குரல் எனக்கு கேட்டுச்சு. அன்சாஃப் சொல்லுங்க. அன்சாஃப். ஓம் சார், நீங்க அந்த இதுக்கு முந்தி போட்ட ஸ்லைட கொஞ்சம் போட முடியுமா? ஓ ஷூர். அன்சாஃப் கேட்டில்லன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க அன்சாஃப். ஓம் சார், இல்ல இந்த ஆஷினி said that he had answered all the question and இருக்குல்ல சார். ஓம் சார், அந்த இதுல had answer ன்னு வருதுல. அப்ப அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல என்னையாவது ஒரு இதோட தந்து சேஜ்னா எப்படி சார் செய்யறேன்? அப்படியே தான், அதை மாத்துறது இல்ல. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இல்ல, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இது. அப்படியே இப்போ I had answered all the questions இருந்தா Ashani said that she had answered all the questions. Now no changes. Okay sir. Okay, very good question, very good question. Good. Okay, நல்ல கேள்வி இல்லையா? ரைட். ரிக்வெஸ்ட் கமாண்ட்ஸ், வேண்டுகோள்கள் அல்லது என்ன சொல்றது கட்டளைகளா இருந்தா எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு லேடி ஒன்று இருக்காங்க இல்லையா? என்ன சொல்றாங்க? கோ அவுட், வெளியே போ அப்படின்னு கத்துறாங்க. கோ அவுட், வெளியே போ அப்படின்னு கத்துறாங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் படித்ததற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இதற்கு முதல் படித்தவை, லாஸ்ட் 2 days படித்தவை, இன்று ஃபர்ஸ்ட் half an hour, மேபி நோ 1 hour, நியர்லி 1 hour இதுவரைக்கும் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணது வந்து என்னது? ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒருவர் சொன்ன விடயங்கள். அதுக்கு நம்ம எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்ல. we don't want to respond for that. அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்க தேவை. ஓகேவா? பட் ரிக்வெஸ்ட் அல்லது கமாண்ட்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்? ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவங்க சொல்றதை செய்யணும் அல்லது செய்யாம இருக்கணும், ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே, அந்த இடத்துல ஐ ஆன்சர்ட் ஆல் த क्वेश्चंस அப்படின்னா அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண தேவை, அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய தேவை இல்லையா? வெரி குட் சொல்லணும் சார் அப்படியா? இல்ல, அதெல்லாம் தேவையில்லை. பட் ரிக்வெஸ்ட் அது கமாண்டுக்கு வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே, அப்ப பாப்பா எப்படி அது சொல்றது அப்படின்னு என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். பாருங்க, வினைச்சொல்ல தொடங்கி இருக்காங்க. கோ அப்படிங்கிற வினைச்சொல்ல தொடங்கி இருக்காங்க. ஓகே, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். மெனிக்கே ஆஸ்க்ஸ் மீ, சொல்லிக்கொண்டே ஓடுறார். மெனிக்கே, அந்த மெனிக்கே மகே பாட்டு வந்தோன்னு போட்டது இல்ல, இது வந்து 2020 போட்டது. ஓகேவா? போன இயரே போட்டது. நீங்க நினைக்க கூடாது வடிகோல் மெனிக்கே மகே பாட்டு வந்தனால சார் போட்டிருக்காரு. நோ, பிஃபோர் தட் ஐ புட் தட் நேம். ஓகே, மெனிக்கே ஆஸ்க்ஸ் மீ, மெனிக்கே சொல்றா, இப்பவும் சொல்றா. பாருங்க, ஆஸ்க்ஸ், நல்லா பாத்துக்கோங்கம்மா. ஆஸ்க்ஸ் இந்த நேரமும் இப்பவும் சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. சொல்லிக்கிட்டே ஓடுறா, சொல்றா. டு ஏதா எப்படி வருங்கிறத பார்ப்போம். கோ அவுட் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு பார்ப்போம். ரைட், சொல்லிக்கொண்டு ஓடும் போது ஆஸ்க் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா போயிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு ஓடுறாரு ரொம்ப தூரம், மெனிக்கே நினைச்சு கொண்டு, அப்ப சொல்றாரு என்னது? மெனிக்கே asked me, sorry, asked to. பாருங்க, முதல்ல asks எஸ்போ டைம் பை ஸ்போடல். அப்ப இதையும் திருப்பி கேட்க கூடாது. asksனா அப்பவே, asked மீன் முடிஞ்சு, லேட்டர். ஓகே, அப்போ இன்டைரக்ட், சாரி, ரிக்வெஸ்ட் அல்லது ஒரு கமாண்டை கொண்டு போகும் போது 2 முறையில யூஸ் பண்ணலாம்.
asked to, asked to. இப்போ இங்க says that, said that போடுறது இல்ல. says that or said that or போடுறது இல்ல. askக்கு பதிலாக போடக்கூடிய வேண்டிய மாதிரி சொற்கள் போடலாம். இப்போ Manike orders me. Manike ordered me. எனக்கு ஆர்டர் பண்ணா. Manike commands me to. Manike commanded me. அப்ப ask பதிலா order, command, invite, அழைத்தால், ஒரு இன்விடேஷன் பண்ணலையா, இன்வைட் பண்ணனால், invite me to. என்ன டான்ஸ் பண்ணபடி இன்வைட் பண்ணா. Manike asked me to dance. வரலாம். requested me, என்னகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டா, கெஞ்சி இல்ல, என்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்தால் போடலாம். begged, கெஞ்சி கேக்குறா, ஐயோ ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறது. அது பெக் என்றால் பிச்சை எடுத்தல் இல்லையா, அந்த மாதிரி கெஞ்சி கேக்குறது begged, அப்படி கூட போடலாம். சோ நீங்க நினைக்க கூடாது ஆஸ்க் தான் போடணும். அதற்கு பொருத்தமான ஒருத்தர் ஏதாவது செய்ய சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் போடலாம். forced me, என்ன ஃபோர்ஸ் பண்ணா போடலாம். பட் எக்ஸாம்க்கு if you are facing the exam, ask to தான் நீங்க பயன்படுத்தணும். அதிலும் இந்த பிரசன்ட்ல உள்ளது வர்றது குறைவு. ஓகேவா, இதுதான் கூடுதலா வரும். பட் பிராக்டிக்கல் லைஃப்க்கு தேவைனால தான் நான் இதையும் போட்டு இருக்கிறேன். இப்படி சொன்னோட விளங்காது, நம்ம போய் பார்ப்போம். ஒரு உதாரணம். அப்ப says that, said that போடுறதா இல்ல. இங்க says that to, said that to போட கூடாது. ஓகே, பார்ப்போம். அதுலயும் முதலாவது பாசிட்டிவ் ரெக்வெஸ்ட், செய்ய சொல்லி சொல்பவை. உபதலைப்பு போட்டுக்கோங்க. வேணா அந்த ரெக்வெஸ்ட் கீழே இதை போட்டுக்கோங்க. இது ரெண்டும் எழுதிக்கோங்க. ஓகே, இது ரெண்டும், இது ரெண்டும் நான் பாக்ஸ் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும் தான், பாக்ஸ் பண்றேன். அது ரெண்டும் சும்மா பாயிண்ட் ஃபார்ம்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபாத்தி உஸ்னா, எனி டவுட் ஃபாத்தி உஸ்னா? பாத்தி சார் இத கொஞ்சம் திருப்பி விளங்கப்படுத்துறீங்களா? ஓகே ஓகே, நான் சொல்றேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, சுபாஷ். ஓ சுபாஷ், சுபாஷ் சார். ஓ சாரி சுபாஷ், again switch on your mic. சார் நீங்க சொன்னீங்க தானே சார், அந்த முதல்ல அந்த ஒருத்தர் சொன்ன விஷயத்த நம்ம கிட்ட சொல்லல, நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்லைன்னு சார். சார் ஒருவேளை இவரு உங்களை இப்படி செய்ய சொன்னாரு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லல, நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் தானே சார்? அது செய்யணும், செய்யுங்கன்னு சொன்னா அதுதான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் இப்ப படிக்க போறோம், அதுதான் இப்ப படிக்கிறோம். ஓகேவா? ஓகே சார். நான் சொன்னேன் நேத்து படிச்சு, போன வீக் படிச்சது. ஓ சார். ஸ்டேட்மெண்ட்னு படிச்சேன். அது திருப்பி நான் தலைப்பு வேற வேறையா போட்டு காட்டுவேன். ஓகேவா? ரைட், பாப்போம். ரைட், இப்போ ஃபாத்தி உஸ்னா கேட்டதுக்காக நான் திருப்பி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்ப நேற்றெல்லாம் படிச்சது சும்மா அவருடைய தகவல் ஒண்ணு சொல்றாரு, இன்னைக்கு மழை பெய்யும், நீங்க நல்லா அழகா இருக்கீங்க, அப்படி யாராவது சொன்னா நீங்க நல்லா அழகா இருக்கீங்கன்னா நம்ம பேசாம இருக்க வேண்டியதா, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்ல, வைக்கப்படலாம் தேவையில்லை இல்லையா? பட் இப்ப படிக்கிறது சிலர் நம்மிடம் சில வேலைகளை செய்ய சொல்லலாம். கோ ஹோம், வீட்டுக்கு போ, டேக் யுவர் புக், புத்தகத்தை எடு, சிட் ஹியர், இங்க உட்காரு இல்லையா, ஸ்பீக் வித் மீ, என்னுடன் பேசு, அப்படியான விஷயம். சிலர் நம்மள எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லலாம். டோன்ட் கோ, போகாத, டோன்ட் சிட் தேர், அங்க உட்காராத, டோன்ட் டாக் வித் மீ, என்னோட பேசாத, டோன்ட் கெட் இன்டு ட்ரபிள், பிரச்சனையில போய் விழுந்துராத. ஓகேவா? டோன்ட் அப்படி கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் செய்ய சொல்லி அல்லது செய்ய வேண்டாம் என்று சொல்பவை. ரைட்? அப்ப செய்ய சொல்லி சொல்பவைக்கு தான் நம்ம சொல்றோம் என்னன்னு, பாசிட்டிவ் ரெக்வெஸ்ட். இவற்றுக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம்? ஆஸ்க் டு இல்லாட்டி ஆஸ்க் டு பயன்படுத்துறோம். பாப்போம். பாசிட்டிவ் ரெக்வெஸ்ட் என்றால் செய்ய சொல்லி சொல்பவை. பாசிட்டிவ் ரெக்வெஸ்ட்னா கமாண்டா கூட இருக்கலாம். ஒரு வேலையை செய்ய சொல்லி சொல்றாங்க, செய்ய வேணான்னு சொல்லணும். ஓகேவா? உதாரணம் பார்ப்போம். சுபா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கம் வித் மீ நவ். நல்லா பாத்துக்கோங்க உதாரணத்தை. கம் வித் மீ நவ், இப்போது என்னுடன் வா. ஒரு கமாண்ட், இப்போ என்னோட வா அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் தானே, ரெஸ்பாண்ட் பண்ண நம்மள ஒரு வேலையை செய்ய சொல்றான். ஓகேவா? இங்கும் என்ன இருக்குது? செட் தட் தான் இருக்குது இல்லையா? இப்போ அப்பா சொல்றாரு தம்பிய வர சொல்லுங்க. நீங்க போய் அப்பா கிட்ட சாரி தம்பி கிட்ட எப்படி சொல்லுவீங்க? தம்பி அப்பா உன்ன வர சொல்றாரு எப்படி சொல்லுவீங்க? அதுதான் படிக்கிறோம். தம்பி அப்பா உன்ன வர சொல்றாரு எப்படி சொல்லுவீங்க? ஓகேவா? ரைட். பாருங்க எப்படி தொடங்குதுன்னு. ஆஸ்க்ஸ் டு சொல்றாரு, இப்ப சொல்றாருன்னு கூட சொல்லலாம் இல்லையா? என்ன செய்வோம்? கம் வித் ஹர் நவ். அந்த பழைய கதை தேவை. ப்ரோனவுன்ஸ்ல உள்ள மாற்றங்களை கட்டாயம் செய்யணும், மற்ற எதுலையும் மாற்றம் செய்யக்கூடாது. எப்போ? ஆஸ்க்ஸ் டு இருக்கும் போ. சுபா ஆஸ்க் டு, கம் மாறுமா? மாறாது. டூக்கு பிறகு மாறாது. ஓகேவா? இந்த வினைச்சொல் மாறாது. வித் மீனா யாரு? சுபா கேர்ள்னால ஹ போட்டிருக்கோம், நவுன்னு போட்டிருக்கோம். இதே பாஸ்ட்ல போட்டா எப்படி போடுவோம் பாருங்க. சுபா ஆஸ்க் டு, செய்ய சொன்னால். ஆஸ்க் இடி போட்டுறேன் பாருங்க, இடி. கம் மாறுமா? கம் மாறாது. ஏன்? டூக்கு பிறகு இருக்கனால மாறாது. வித் ஹ மாறுமா? எப்படியும் மாறணும் தானே, இந்த காலத்துல இருந்தாலும் ஹ மாறணும். இதெல்லாம் போன வீக் படிச்சோம். நவ் என்னவாகும்? யோசிச்சு பாருங்க. நவ் என்னவாகும்? தென்னு மாறணும். சோ சிம்பிள். அதே கதை தான். இந்த இடம் மட்டும் முக்கியமான விஷயம். ஆஸ்க்ஸ் டு, ஆஸ்க் டு. இந்த ஆஸ்க்கு பதிலா நீங்க requested போடலாம், invited போடலாம், beg போடலாம், forced போடலாம், ordered, commanded, இப்படி அதற்கு பொருத்தமான சொற்கள் போடலாம். இப்ப முதல் ஸ்டெப் ஒரு உதாரணம் சொன்னேன். ஏதாவது டவுட் இருந்தா தயவு செய்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க, இல்லாட்டி எழுதிக்கோங்க. என்ன சொல்றாங்க? சுபா கம் வித் மீ, என்னோட வா, என்னோட இப்போ வா. அப்ப நம்ம சொல்றோம் சுபா அவளோட இப்ப வர சொல்றா, சுபா அவளோட அப்போ வர சொன்னா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. டவுட் இருந்தா தான் கேட்கணும். ரித்தா தமிழ் அர்த்தம் எழுதுவோம், இல்ல எழுதிக்கோங்க. ரித்தா சாரி ரித்தா சொல்லுங்க. ரித்தா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டு இன்னொருக்க சொல்லிடுமா? ஓகே ஓகே ஓகே. ஆயிஷாவுக்கு என்ன ப்ராப்ளம்? Sir, I didn't understand. Can you say me again? Okay. Rifda also asked. Aisha, என்ன பிரச்சனை? Sir, இதுல வந்து pronouns மட்டுமா sir change ஆகும்? இல்லையே, asked னு சொன்னா pronoun அதே மாதிரி தான்மா. நம்ம says that, said that போட்ட மாதிரியே தான் ஆயிஷா. asks sல போட்டா pronoun மட்டும் தான் மாத்தணும். ed போட்டா அந்த நம்ம அங்க என்னென்ன மாத்தணுமோ அதெல்லாம் இங்க மாத்தணும். ஓகேவா? சார் அப்ப இதுல கம் சேஞ்ச் ஆகாதா சார்? ஆகாது. இப்போ இப்படி சொல்லுங்களே, நான் சொல்றேன், சுபா சொல்றாங்க கம் வித் மீ நவ், என்னோட வா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் போயிட்டு வேற யார்ட்டையும் சொல்றேன், சுபா சொல்றா அவளோட இப்ப வர சொல்லி, வர. ஓகேவா? ஓகே சார். சுபா சொன்னா அவளோட அப்ப வர சொல்லி, வரன்னு தானே இருக்கு. நம்ம போனமா இல்லையானெல்லாம் தெரியாது இல்லையா? அதனால வினை சொல்ல மாற்றம் செய்யக்கூடாது. ஓகே ஓகே சார். ஓகேமா, ஓகே, வெரி குட். சாரி சார், ஒன்னாவது கவரேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். நோ ப்ராப்ளம். அன்சாப் சார். சார் இது என்னன்னு கொஞ்சம் வழங்கப்படுத்த முடியும்? இப்ப திருப்பி சொல்ல போறேன். நிறைய பேருக்கு விலங்கல, நான் திருப்பி சொல்றேன். ஓகேவா? ஓகே சார். விலங்கல நான் திருப்பி கேளுங்க அன்சாப். ஓகே ஓகே சார். ஓகே, வெரி குட். ரைட். மீண்டும் சொல்றேன். இப்போ நேத்தெல்லாம் படிச்சது, சாரி நேத்து இல்ல, லாஸ்ட் வீக் எல்லாம் நம்ம படிச்சது வந்து என்ன, ஒருத்தர் சொல்ற வாக்கியங்கள், ஸ்டேட்மெண்ட்ஸ்னா அதை படிச்சோம். அதுக்கு என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்னு படிச்சோம். ப்ரோனவுன்ஸ்ல மாற்றம் செய்யணும், காலம் காட்டும் சொற்கள்ல மாற்றம் செய்யணும், அட்வர்ப்ஸ் அதாவது திஸ் தட் அந்த மாதிரி சொற்கள்ல மாற்றம் செய்யணும்னு படிச்சோம். அப்போ அதுலயும் says that னு போட்டா ப்ரோனவுன் மட்டும் மாறும், மற்ற எதுவும் மாறாது. said that போட்டால் ப்ரோனவுன்ஸ் மாறி, வினை சொற்கள் மாறி, மற்ற காலம் காட்டும் சொற்களும் மாறும். அதே போல் இப்ப படிக்கிறோம் பொசிட்டிவ் ரிக்வெஸ்ட். ஒருவர் நம்மை ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொன்னால், ஒருவர் நம்மை
ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொன்னால் அதை எப்படி சொல்றது? வீட்டுக்கு வா, இங்க உட்காரு, அங்க போ, டான்ஸ் ஆடு, ஒரு பாட்டு படி. கமாண்ட்ஸ், ரெக்வெஸ்ட். ஒரு பாட்டு படிங்க அப்படின்னு சொன்னா ரெக்வெஸ்ட், ஒரு பாட்டு படி அப்படின்னு சொன்னா கமாண்ட். சோ அது கமாண்டா இருக்கட்டும், ரெக்வெஸ்டா இருக்கட்டும், நமக்கு அது பிரச்சனை இல்லை. அதை எப்படி, இதை நீங்க என்ன சைட்ல போட்டுங்க, ரெக்வெஸ்டுக்கு இன்னொரு கோடு போட்டு கமாண்ட்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? மாத்திரங்கிறத பார்த்தோம். இதுவும் பாடசாலைகள்ல ஒரு முறையில தான் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி? இந்த ஆஸ்க் டு மட்டும் தான் சொல்லுவாங்க. நான் தான் ரெண்டையும் சொல்றேன். ஏன்னா பிராக்டிக்கல் லைஃப்க்கு யூ ஷுட் நோ திஸ். இப்ப அம்மா இப்ப சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அம்மா வீடு கூட்டு அப்படின்னு சொல்றாங்க. வீட கூட்டு, மகள் வீட கூட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லுவோம்? அப்பவே யார்கிட்டயா சொன்னா சொல்லுவோம், அம்மா சொல்றாங்க வீடு கூட்ட சொல்லி, அம்மா சொல்றாங்க வீடு கூட்ட சொல்லி. பிறகு ஒரு நேரம் சொன்னா அம்மா சொன்னாங்க வீடு கூட்ட சொல்லி. ஓகேவா? நம்மள ஏதோ ஒரு வேலையை செய்ய சொன்னாங்கிறத சொல்றோம். தட்ஸ் ஆல். அப்போ ஆஸ்க்ஸ்னு போட்டா ப்ரோனவுன்ஸ்ல மட்டும் மாற்றம் வரும். ரெட் கலர்ல போட்டிருக்கேன். இடி போட்டு ஆக்ஸ்னு போட்டா ப்ரோனவுன்ஸ்லயும் மாற்றம் வரும். அந்த அட்வர்பியல் பாருங்க, நவ், தென், ஹியர், தேர், அந்த மாதிரி அதுகள்லயும் மாற்றம் வரும். இப்போ ஏதாவது டவுட் இருந்தா தயவு செய்து கேளுங்க திருப்பி. அன்சாப் சொல்லுங்க. அன்சாப் சார். ஓ ஆமா, அப்ப ஒரு ஆளை செய்ய சொல்லி சொன்ன எப்படி சார் வரும்? என்ன செய்ய சொல்லி? அதுதான் இது எனக்கு விளங்கல. அது இல்ல சார், இப்ப என்ன எங்கட அம்மா இது வீட கூட்டு சொல்லி சொல்றதுக்கும் ஒரு ஆளை செய்ய எங்கட தம்பியை செய்ய சொல்லி சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம். அப்போ நம்ம ஆஸ்க்ஸ்னு போடணும். இப்ப சொல்லுவோமே, இப்ப அன்சாப் கிட்ட சொல்றாங்க, உமா சொல்றாங்க அன்சாப் கிட்ட, அன்சாப் தம்பிய கடைக்கு போக சொல்லுங்க இல்லையா? ஓகேவா? அப்ப எப்படி சொல்றது? வெரி குட். தம்பிய கடைக்கு போக சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்போ அது ஒரு கமாண்ட். அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் இல்ல. அப்ப நம்ம சொன்னா ஆஸ், ஆஸ் தம்பி பேரு முனாஃப்னு சொல்லுங்களேன். ஆஸ் முனாஃப் டு கோ டு ஷாப். ஓகேவா? இப்போ ஓகே ஓகே. இப்போ வாப்பா சொல்றாரு அன்சாப் கிட்ட, வாப்பா சொல்றாரு அன்சாப் கிட்ட உம்மாவை சமைக்க சொல்லுங்க. ஓகேவா? சார் வழங்கல சார், கவரேஜ் பிரச்சனையாக கொஞ்சம் இன்னும் சார். அப்ப கொஞ்சம் லேட் ஆகி வரீங்களா? ஓகே சார். ஓகே ஓகே, கிளியர் இல்ல. பாப்போம். நீரோ, நீரோ கேக்குதா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மா, கேக்குதா? ஓ இங்க வந்து சார் இந்த சுபா செட் கம் வித் மீ நவுன்றது தானே, அது வந்து இப்போது என்னுடன் வா என்றால் சுபா, அந்த இப்ப சுபா வான்னு சொல்றா. அதுக்கு சார் இப்ப சுபா ஆஸ் டு கம் வித் அ நவுனா, இப்ப சுபா அவளுடன் வர சொன்னாள் அப்படின்னா சொல்றா, ஆஸ் வர சொல்றா. இப்ப நவ் சுபா டு கம் வித் அ, தென் சுபா அவளுடன் வர சொல்றா. அப்ப வர சொன்னா, அப்ப வர சொன்னா. சரி சார். சரியா? இப்ப உண்மையிலேயே நீரோ, உண்மையிலேயே நான் இங்க செட் போட்டிருக்க கூடாது. இங்க நான் செட் போட்டா நீரோ இத ஒரு வகையில தான் மாத்தலாம். எப்படி மாத்தலாம்? ஆக்ஸ்னு மட்டும் தான் மாத்தலாம். விளங்கிச்சாமா? ஏன்னா ஆக்ஸ்னு போட முடியாது. அதனால நான் இங்க தப்பு என்ன பிழை ஒன்று இருக்கு. நான் இங்க சிம்மா கோடு போட்டு போட்டிருந்தா இது சரி. ஓகேவா? இப்ப அங்க எந்த சொற்கள் வந்தாலும், இப்ப ஆஸ்க் இல்லாம டெல், டெல்ஸ், டெல்ட், அதாவது எக்ஸாமுக்கு நிரோமா, எக்ஸாமுக்கு அது என்ன வந்தாலும் நம்ம ஆஸ் தான் போட போறோம். அந்த இடத்துல ஆஸ் தான், எந்த மாற்றமும் இல்லையா சார்? இப்படிதான் நீங்க பிராக்டிக்கல் லைஃப்ல பேசும்போது நீங்க வேண்டியதை போடலாம். இப்படித்தானே ஆஸ்டுன்னா சும்மா ஆஸ்ட்னு சொன்னா செய்ய சொல்லி சொல்றது. ஓகேவா? அது கொஞ்சம் வன்மையா இருந்திருந்தா, நமக்கு ஆர்டர் போட்டிருந்தாருன்னா, ரைட்டா, உங்களோட அப்பா வந்து உங்களுக்கு ஆர்டர் போடுறாரு, வீட்டை கூட்டு நீரோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது வந்து ஆஸ்க்ங்கிறதையும் தாண்டின ஒரு விஷயம் இல்லையா? அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்பா ஆர்டர்ட் மீ டு ஸ்வீப் தி ஹவுஸ். ஓகேவா? ஓகே, ஆர்டர். இப்ப அப்பா வந்து கெஞ்சிறாரு, ஐயோ மக கூட்டுங்களே மக, என்ன மக, நல்ல மக தானே, கூட்டுங்க மக அப்படின்னு கெஞ்சிறாரு. அப்ப நம்ம சொல்லலாம் அப்பா பெக்டு, இல்லாட்டி அப்பா ரிக்வெஸ்டட் மீ டு ஸ்வீப் தி ஹவுஸ். ஓகேவா? ஓகேவா? ஹலோ கிளச்சியா? சிக்னல் ப்ராப்ளம்.
ஓகே சார், இது பாசிபிள் ரிக்வெஸ்ட்னா உடன்பாட்டு வாக்கியங்கள் என்ன சார்? உடன்பாட்டு வாக்கியங்கள். உடன்பாட்டு வாக்கியங்கள். அப்ப அதே மாதிரி நெகட்டிவ் இருக்கு. அடுத்து இருக்கு நெகட்டிவ் வேரி கொஞ்சம் மாறி வரும், கொஞ்சம் அது மாற்றம் வரும். ஓகே சார். டோன்ட்னு சொன்னா வீட்டை கூட்டாதன்னு சொன்னா அது எப்படி சொல்றதுங்கிறது மாறி வரும். ஓகேவா? அதோட நோட் சேர்ந்து வருமா இருக்கனா சார்? பாப்போம். ஓகேவா? ஓகே, थैंक यू. ஓகே. யோகநாதன். திவ்யா. சார். ஓம் சார். இப்ப நம்ம இத நம்மள்ட்ட சொல்றால ஆஸ்க் எடுக்கிறோம். வேறொரு ஆள்கிட்ட சொன்னதை நம்ம சொன்ன வேண்டாம் சார். வராதுதான். எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. இப்ப சுபாஷ் ரவி என்ற ஒரு ஆள்கிட்ட சொல்றாரு. நீங்க போடுவீங்க. அப்போ நீங்க சொல்லுங்க சுபா ஆஸ்க் ரவி டு. ஏன் சைடு டு போட்டா வராதா? சைடு டு போடல. வேற வேலையை செய்ய சொல்லி சொன்னா ஆஸ்க் தான் குறைஞ்சபட்ச சொல். ஓகேவா? ஓகே சார். ஒரு வேலையை செய்ய. இப்ப திவ்யா வீட்ல இருக்கும் போது திவ்யாட அப்பாவும் இருக்காரு. அம்மா அப்பாவை கூட்ட சொல்றாங்க வீட்டை. ஓகேவா? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? மதர் ஆஸ்க்ஸ் யூ டு ஸ்வீப் தி ரூம். உங்களை தான் அப்பா கூட்ட சொன்னாங்க, என்ன சொல்லல. ஓகேவா? ஓகே சார். ஓகே. பாப்போம், இன்னும் டவுட் இருந்தா பிறகு கதைப்போம். ஓகேவா? ஓகே, குட். நிறைய டவுட்ஸ். ஓகே, டசன்ட் மேட்டர். நான் எத்தனை தரம் வேணாலும் சொல்லி கொடுக்க தயாரா இருக்கேன். இப்போ இதுல பாருங்க, ப்ளீஸ். இங்க உண்மையிலே இந்த செட் போட தேவையில்லை. ஓகேவா? இங்க ஒரு சும்மா கோடு போட்டுக்கோங்க. அப்போ ஒரு வகையில் எழுத தேவையில்லை. ப்ளீஸ் இருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ப்ளீஸ் கீப் திஸ் ஹியர். தயவு செய்து இப்படி சொல்லுவோம். ப்ளீஸ் கம் ஹியர். தயவு செய்து இங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா, அபி தயவு செய்து என்ன வீட்டுக்கு வர சொன்னா அப்படின்னு சொல்லுவோமா? அபி தயவு செய்து என்ன வீட்டுக்கு வர சொல்றா அப்படி சொல்லுவோமா? அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? அபி என்ன வீட்டுக்கு வர சொல்றா, அபி என்ன வீட்டுக்கு வர சொன்னா அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ ப்ளீஸ் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? இந்த ப்ளீஸ அகற்றிட்டு தான் இந்த மாதிரி மாற்றணும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு முறையிலையும் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளீஸ் அகற்றி தான் செய்யணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்சவங்க யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எழுதி முடிச்சிட்டு தான் கை தூக்கணும். ஓகே? எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இருக்கீங்க 113 பேர். ஓகே. அஜிம் ஃபைசல் இஸ் இட் ஃபைசல்? I am right? Right, sir. Can you say me the question again, please? இந்த இருக்குமா? அபி இருக்கு. இந்த இருக்கு. அபி சொல்லிருக்காங்க ப்ளீஸ் கீப் திஸ் ஹியர். ஓகே? அஜய் முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணலாம். அஜய் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டேன்னு சத்தம் போடாம இருக்க. அஜய் okay, if you like you can answer. ஓகே? மத்தவங்களும் பேசுங்க. நிறைய பேர் இருக்கீங்க, வளமையா வர்றவங்க இருக்கீங்க. யூ கேன் ஸ்பீக். ஓகேவா? சைனப், யோகானி, எவ்ரிவன், துஷாலினி, ஜெயந்தன், நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? யூ கேன் டாக் வித் மீ, நோ ப்ராப்ளம். ஓகே. சுபாஷ் அகைன். சுபாஷ் சார், நான் விடை கண்டுபிடிச்சிட்டேன் சார். கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க காணாம போயிருந்துச்சு? சுபாஷ் சேஸ்ல சொல்லுங்க. மஹிரா ரியால் செட்ல சொல்லுவாங்க. ஓகேவா? மஹிரா சேஸா சார், ஆஸ்க்ஸா சார்? அது நீங்க தான் சொல்லணும். மஹிரா. ஓ மஹிரா, can you hear me? Yes sir. Okay. Abhi asked to. Oh wait. Oh. Mahira, wait. Subhash சொல்லுங்க first one. சார், அது ஆஸ்க்ல போட்டா சார் சொல்லணும். எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்களே. Abhi asked to keep that here. பில. Yes sir. நல்லா யோசிங்க. நல்லா யோசிங்க. மஹிரா ரியால். Mahira, can you hear me?
Mayra? Oh, Mayra. She's gone. Okay, Nilushia. sir. முடியுமாமா? சுபாஷ் சொன்னாரு ஏதோ பிழை இருந்துச்சு இல்லையா? sir. சொல்லுங்க அப்போ. Abhi asked to that here. Abhi asked to that here. இல்லையே ஏதோ மாறிடுச்சு. இல்லையே நிலுஷியா. நல்லா யோசிங்க. நான் டிலான்ட்ட போயிட்டு வரேன் நிலுஷியா. டிலான். டிலான். தாஹிரா. Abhi asked to keep this here. Very good. சுபாஷ் என்ன பேர செஞ்சாரு? This one that சொன்னாரு. This வந்து தட்டா மாத்திட்டார். நம்ம எங்க இருக்கிறோம் இப்போ? asksல இருக்கனால இதுல எந்த மாற்றமும் தேவையில்ல. pronouns இல்ல தானேம்மா? இல்ல சார். மாற்ற தேவையில்ல. ஓகே, நீங்களே சொல்லுங்க பாப்பா asksல. Abhi asked to keep that here. இல்லையே. That there. Very good. Abhi asked to keep that there. அப்ப இங்க pronounsனால இங்க எதுவும் மாற்றல. இங்க asksல இருக்கு இல்லையா? இங்க asksல இருந்தனால நம்ம this that ஆகவும் here there ஆகவும் மாத்தினோம் இல்லையா? அப்படிதானேமா? போயிட்டீங்களா? ஓகே, இருக்கீங்களா தாஹிரா? ஓகே, வெரி குட் தாஹிரா. ஓகே சார், thank you. ஓகே, வெரி குட் வெரி குட். அன்சாப் என்ன ப்ராப்ளம்? சார் டவுட் ஒன் சார். சார் அந்த அபி ஆஸ்க் டு கெப்டன் வராதா சார்? வராது. அதான் நான் சொன்னேன், அவன் வைக்க சொன்னான்னு தான் சொல்றோமே ஒழிய அவங்க வச்சாங்களா வைக்கலையாங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா அன்சாப்? அன்சாப் கோன் சொல்றாங்களா? அதாவது அவன் என்ன சொல்றான், இத அங்க வை, இதை இங்கே வை. அப்ப என்ன சொல்றான், அபி இதை இங்கே வைக்க சொல்றான், அபி அதை அங்கே வைக்க சொன்னாள். வைக்க சொல்றா, வைக்க. வைங்கிறது மாறல, காலம் மாறல. ஓகேவா? டூக்கு பிறகு எப்பவுமே பாஸ்ட் எல்லாம் வராது, அது வேற தியரி. ஓகே ஓகே சார். ஓகே, எழுதிக்கோங்க. சார் அந்த பழைய அந்த இது டவுட்ட கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன போல கேட்டீங்க சுபா அன்சாப்? எனக்கு மறந்துருச்சு சார். அந்த இது எங்க அப்பா. ஓகே. இப்போ உம்மாவும் வாப்பாவும் இருக்காங்க. ஓகேவா? உம்மா உங்ககிட்ட சொல்றாங்க வாப்பாவை சமைக்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படிதானே? அப்ப எப்படி சொல்லுவீங்க? ஆஸ்க் வாப்பா டு குக். ஓகேவா? ஆஸ்க் ஏஎஸ்கே, ஆஸ்க் வாப்பா டு குக். ஆஸ்க் உம்மா டு கம், உம்மா வர சொல்லுங்க. ஆஸ்க் உம்மா டு கம். ஓகேவா? ஓகே சார். எழுதி வச்சுக்கோங்க, எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. நல்ல கேள்வி ஒண்ணு. ஆஸ்க் நானா டு கோ டு தி டவுன், நானாவை டவுனுக்கு போக சொல்லுங்க. ஆஸ்க் எவ்ரிவன் டு சிட், ஆஸ்க் எவ்ரிவன் டு சிட். என்ன சார்? ஆஸ்க் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆஸ்க் போட்டு யார சொல்றோங்கிறத போட்டு டு போட்டு வினை சொல்ல போடுங்க. ஆஸ்க் அன்சாப் டு டான்ஸ், அன்சாப்பா ஆட சொல்லுங்க. ஓகே சார். இப்ப அன்சாப் ஆட வேணாம்னு சொல்லுங்க. ஆஸ்க் அன்சாப் நாட் டு டான்ஸ். சார் அப்படினா அந்த டோன்ட் ஆஸ்க்ன்னு வராம? இல்ல அப்படி இல்ல, நான் சொல்றேன் அன்சாப் ஆட வேணாம்னு சொல்லுங்க, அத சொல்றேன் நான். ஓகேவா? அப்படினா எப்படி சார் வரும்? ஆஸ்க் அன்சாப் நாட் டு டான்ஸ். நாட் டு டான்ஸ். ஓகேவா? உம்மாவை சமைக்க வாப்பா கால் பண்ணி சொல்றாரு, நான் கடையில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர்றேன், உம்மாவை சமைக்க வேணாம்னு சொல்லுங்க. ஓகேவா? போன்ல சொல்றாரு ஆஸ்க் உம்மா நாட் டு குக். ஓகேவா? ஓகே சார். ஓகே டன். ஓகே, வெரி குட். Nice questions are from Ansap. I am really sad about yesterday's match, Ansap, about that catchers win matches. Le Ansap. Okay, let's move.
இன்னொரு உதாரணம் இருக்கு, டக்குன்னு ட்ரை பண்ணலாம், குயிக்கா ட்ரை பண்ணலாம். சிம்பிள்லாம் மாத்துங்க. நான் எல்லா கைகளையும் கீழே தாழ்த்தி கொண்டு போறேன். செஞ்சு முடிச்சுட்டு கை தூக்குங்க, நோ ப்ராப்ளம். நம்ம இன்னைக்கு இதுலயே முடிஞ்சிடும் போல இல்லையா? குயிக்கா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். குயிக்கா செய்யுங்க பாப்போம். Ajay, can you give me the answer, Ajay? Okay, Jakshain is so fast. Good evening, sir. Good evening, Jakshain. We'll wait 1 minute, okay, Jakshain? அடுத்தவங்க எழுது வரையும். Okay, sir. Okay. யாரது? Subhash. Wait, Subhash. Okay, Jakshain, you can start. Ruby asked to meet them here. Ruby asked to meet them here. Asked to meet them here. Very good. இது சுபா இல்ல ரூபி, okay? இது சுபா இல்ல ரூபி. ஆஸ்க்டும் சொல்லியா சார்? சொல்லுங்க. Ruby asked to meet them there. Ruby asked to meet them there. That's all. Yeah. இனி ரூபி வரணும், okay? Very good, Jakshani, you got it. Thank you very much. இப்போ ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், okay? இல்லனா எழுதிக்கோங்க. Doubt, ask me, please. Aina. Is it Aina? Aina, are you there? Okay, right. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. Could you please tell me? Could you please tell me now? Could you please? இந்த could you please என்பது மரியாதையை காட்டுவதற்காக போடப்பட்ட சில சொற்கள். இதுல வேற எந்த விதமான அர்த்தமும் இல்லை. Could you please? இப்போ என்ன செய்யலாம்? Tell me now. இப்போ எனக்கு சொல்லு. Please tell me now. எனக்கு சொல்லுங்க. Could you please tell me now? எனக்கு சொல்ல முடியுமா? ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பண்புள்ள வார்த்தை. ஒரு ஆசிரியரிடம் போய் கேட்கும்போது could you please tell me now, sir? சார்ட்ட போயிட்டு tell me now அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ப்ளீஸ் tell me now கூட சார் கிட்ட போயிட்டு சொல்லக்கூடாது. ஒரு மரியாதைக்குரியவர்களிடம் போய் ஒரு வேண்டுகோளை விடுக்கும் போது could you please come here? இப்ப நீங்க ஒரு வேலை செய்றீங்க, சாரை கூப்பிடணும். come here sir அப்படி கூப்பிடலாமா? இல்ல. ப்ளீஸ் come here sir, இங்க வாங்க அப்படி சொல்ல முடியாது. could you please come here sir? could you please come here sir அப்படிதான் சொல்லணும். அப்போ இது சேம். எப்படி எழுதலாம் ட்ரை பண்ணுங்க. சஹீமா இஸ் தேர், ஐ திங்க். சஹீமா எழுதி பாருங்க. எனிவன்? ஓகே. சமீமா any problem? Yes sir. Okay Samima, can you give the answer? Sir. Okay, good evening. சொல்லுங்கம்மா. ஆன்சர் சொல்லவா? யா. Abhi asked to can I? இல்ல Please tell me. இல்லம்மா, இல்ல இதெல்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் மரியாதைக்காக போடப்பட்ட சொற்கள். இன்டைரக்ட் ஸ்பீச் பண்ணும்போது இந்த துண்டை போடக்கூடாது. ப்ளீஸ் போடக்கூடாது. அதே மாதிரி கேன் யூ ப்ளீஸ், வில் யூ ப்ளீஸ் என்பவற்றையும் போடக்கூடாது. மார்க் கொண்டு போட்டு எழுதிக்கோங்கம்மா.
ஓகே can you please, will you please எல்லாம் சொல்ல கூடாது. அதெல்லாம் மரியாதைக்காக பயன்படுத்தப்பட்ட சொற்கள் மட்டுமே. ஓகேவா? ஓகே சார். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இங்க இருந்து தான் சொல்லணும். இந்த இடத்துல இருந்து மட்டும் தான் சொல்லணும். ஓகே? Abhi asked to tell her now. Very good. That's my girl. Abhi asked to tell her now. That's all. Yeah, very simple. Pastல சொல்லுங்கம்மா. Abhi asked to tell her then. Very good, very good, very good. Abhi asked to tell her then. இப்ப நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. வெரி குட் சாய்மா. இந்த இடத்துல என்ன தெரிஞ்சிருக்கணும்? Number please. Thank you, sir. Okay, please, could you please, can you please, will you please அப்படியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் வெற்றி அகற்ற வேண்டும். ஓகேவா? Can you please, could you please, will you please அதெல்லாம் அகற்றிட வேண்டும். Any doubt? Doubt இருந்தா தான் இப்போ கேக்குறேன். I know answer சொல்ல வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. டவுட் இருந்தா வேற ஒரு சிம்பிள் போட்டு ப்ளீஸ் கம் பேக். could you please, will you please, can you please அதெல்லாம் போடக்கூடாது. திவ்யா. சார் இந்த டெல்ன்றது மாறாதா சார்? மாறாதுமா. டு இப்ப இப்படி தானே tell me now எனக்கு சொல்லுங்க. அபி அவளுக்கு சொல்ல சொல்றா. அபி அவளுக்கு சொல்ல சொன்னா. சொல்ல அது மாறுமா? இல்ல சார். மாறா. டூக்கு பிறகு என்னைக்குமே நம்ம வேற ஒரு verb போட முடியாதுமா. டூக்கு பிறகு வினைச்சொல்லின் முதல் வடிவம் தான் போடணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே. ரபிஷான். ரபிஷான் சார் பாசிட்டிவ் ரிக்வெஸ்ட் பண்ணக்க could you please வந்து போடக்கூடாதா சார்? போடக்கூடாது. அதாவது இப்படிதான் நீங்க சும்மா ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது சொல்லலாம் could you please come here, could you please tell me the time அப்படி சொல்லலாம். ஓகேவா? ஆனா இன்டைரக்ட் பண்ணும்போது அது போடக்கூடாது. ஓகே சார். ஓகே, வெரி குட். ரைட், எழுதி முடிஞ்சா? finished? டைம் வேணுமா? தேவையில்ல. இதை வேற மார்க் பண்ணிக்கோங்க. சைட்ல போட்டுக்கோங்க. could you please, can you please, will you please போன்றவை இன்டைரக்ட் ஸ்பீச் செய்யும் போது போடப்படுவதில்லை. ரைட், குயிக்கா இதையும் பாருங்க. அப்போ குயிக்கா, ரொம்ப டைம் எடுக்காம. நம்ம என்ன நெகட்டிவும் பார்க்கணும் இல்லையா? டைம் போதான் போயிடும். ஃபைசல். Ani asked to send her today. Ask to send. Ask her today. திருப்பி ask to send her today. Send her today. Okay, asked போட்டால். Ani asked to send her that day. Very good. That's all. Yeah, simple. Simple எழுத்துல வரணும். Okay, very good ma. Very good. You are great. You are nice. Faisal, thank you very much. Where are you from, Faisal? I am from Kandy. Kandy. Okay, where are you in Kandy? Gelioy, sir. Gelioy. Okay. Towards Gampula, yeah. Yes. Then where are you, sir? I am from Ratnapura, the gem city. Is it? Yeah. Okay, sir. Nice to meet you. Thank you very much. You too. Thank you very much. Thank you, sir. You are welcome. Okay, ma. Okay. Okay, விளங்குச்சா? வாய்ஸல் அழகாவே சொன்னாங்க ஆன்சர். எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டுங்களா எல்லாரும்? அப்படியா? Okay, Ani asked to send her today. Ani asked to send her that day. Okay, இதோட அர்த்தங்கள் பத்தி யோசிக்காதீங்க. அப்படி இல்ல, ஒரு சொல்ற இப்ப என்ன சொல்றாங்க? அனி சொல்றாங்க send me today. எனக்கு இன்னைக்கே அனுப்பி விடுங்க. என்ன இன்னைக்கே அனுப்பி விடுங்கன்னா கூட வரலாம். என்ன இன்னைக்கு அனுப்பி விடுங்க, எனக்கு இன்னைக்கு அனுப்பி விடுங்க. ஏதோ அப்போ அனி அவளுக்கு இன்றைக்கு அனுப்ப சொன்னால், இல்லையா? அனி அவளை இன்றைக்கு அனுப்ப சொன்னால், மேபி I asked to send her that day. அன்றைக்கு அவளை அனுப்ப சொன்னால், அப்படி ஏதோ. ஓகே,
லாஸ்ட் எக்ஸாம்பிள் இன் பாசிட்டிவ்ல. ஓகே, குயிக்கா மாத்துங்க பாப்போம். ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ். கொப்பில எழுதிட்டா கை தூக்கணும். ஓகேவா? சும்மா கை தூக்க கூடாது. பேட். இன்டைரக்ட் டு ஸ்பீக்ல ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நடக்கும். அம்மர் மாவனல். அம்மர் ஓகே. நிரோ ஸ்விட்ச் ஆன். நிரோ எதுக்கு இங்க will you please போட்டுக்கணும் தெரியுமாமா? ஓ சார், இதுல will you please வராது. இல்ல, will you please ஏன் போட்டோம்? சுஜி said will you please ask here. இல்ல, நான் கேக்குறேன் will you please ஏன் போட்டோம்? அது ஒரு மரியாதையான இல்ல. உண்மையிலே will you please ஒரு மரியாதை இல்ல. will you please வந்து கொஞ்சம் கோவத்துல சொல்றோம். will you please shut up your mouth லாம் சொல்லுவாங்க. will you please get out னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கோவத்துல சொல்றதா கூட இருக்கலாம். ஓகேவாமா? அது நமக்கு தேவையா? இன்டைரக்ட் ஸ்பீச் செய்யும் போது தேவையில்ல. தேவையில்ல. ஓகே, சொல்லுங்கம்மா. Suji asked to is. Suji asked to is. If is. Itta. H-I-S. H-I-S. Is. Yeah. Suji boy. Suji asked to. Yeah. இதெல்லாம் இஸ்ஸே வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு விளங்கல அது. சார் இப்போ will you please வேணுமா நமக்கு? வேணுமா நிரோ? விளங்கல சார். will you please சொல்றது நமக்கு தேவையா? இல்ல சார். அத ரிமூவ் பண்ணியாச்சு. எதுக்கு நீங்க இஸ் போட்டிங்க? எந்த சொல்லுக்காக இஸ் போட்டிங்க? எனக்கு விளங்கல. அவன் எங்க இருக்கு? அப்படி ஒண்ணு இல்லையேம்மா இதுல. அப்படி ஒண்ணு இல்லையே. மீதியா என்ன இருக்கு? ask her. herங்கிறது எங்கயாவது மாறும் நான் சொல்லி இருக்கேனா? இல்ல சார், இல்ல. அப்ப என்ன வரும்? சுஜி asked to. அவ்வளவுதான். இது herங்கிறது மாறாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அது மாறாது. ஓகே, சுஜி asked to ask her. இந்த her வந்து வேற ஒரு her. சுஜி அவகிட்ட கேட்க சொன்னா, இவகிட்ட வேற யார்கிட்ட ஒருத்திக்கிட்ட. ஓகேவா? ரைட். பாஸ்ட்ல சொல்லுங்க. Suji asked to ask her. அதே தான் இல்லையா? சார், ஒண்ணும் மாறாது. அப்ப இங்க என்ன நம்ம படிச்சு கொண்ட விஷயம் என்ன உண்மையிலே? ஹங்கிறது வந்து அதெல்லாம் மாறாது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன இங்க? will you pleaseங்கிறது வந்து ஒரு கட்டளை. அது தேவையில்ல. மரியாதை. அது இன்டைரக்ட் ஸ்பீச் பண்ணும்போது அது நமக்கு தேவைப்படாதுங்கிறது தான் படிச்சுக்கணும். will you please, can you please, could you please போன்றவை வராது. ஓகேவா? ஓகே சார். ஓகேமா, வெரி குட், வெரி குட். பிராக்டிஸ் பண்ணுங்க. வீட்ல இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, சாரி மை டியர் அதர்ஸ். மத்தது பாப்போம். யா ரைட். எழுதிட்டீங்களா? ஓகே, ஃபினிஷ் நினைக்கிறேன். அடுத்துக்கு போலாம் இல்லையா? ஓகே, நெகட்டிவ் ரெக்வெஸ்ட். உதாரணம் பாருங்க. ப்ளீஸ் டோன்ட். இங்க முக்கியமான விஷயம் டோன்ட்.
முதல்ல எல்லாம் இருக்கல இல்லையா டோன்ட். ப்ளீஸ் டோன்ட் சீட் அஸ், எங்களை ஏமாத்த வேணாம் அப்படின்னு சொல்லுது ரூபி. இதை எப்படி சொல்ல போறோம் பாருங்க. ஆஸ் நாட் டு, இந்த டோன்ட்டுக்கு பதிலா நம்ம என்ன போடணும்? நாட் டு. ப்ளீஸ் ஆஸ் நாட் டு, யாரையாவது பேர் வேணா போட்டுக்கலாம். ப்ளீஸ் ஆஸ்க் ராஜா நாட் டு. இதை மாத்தணுமா? சீட் மாத்த தேவையில்ல. அஸ் என்ன மாறும்? தெம்மா மாறும். இறந்த காலத்துல இருந்தா ரூபி ஆஸ்க் நாட் டு சீட் தெம். இவ்வளவுதான். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி எழுதிக்கோங்க. நெகட்டிவ் ரிக்வெஸ்ட். டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி எழுதி கொள்ளுங்கள். ஹூ இஸ் தட் வித் டவுட்? உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. இஸ் இட் சுபாஷ்? சுபாஷ் என்ன டவுட் சுபாஷ்? சார் ஓ இதுல வந்து சார் அந்த அர்த்தம் வந்து மாறுதே சார். என்ன அர்த்தம் மாறுது? ரூபி சொன்னாங்க சார் அந்த முத கேள்வியில இருக்க அர்த்தம் வந்து சார். ரூபி சொன்னாங்க சீட் பண்ண வேணாம், நம்மள வந்து சீட் பண்ண வேணாம்னு சொல்றாங்க, எங்களை ஏமாத்த வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ சார். ஆனா சார் அர்த்தத்துல வருது சார் ரூபி வந்து நம்மள வந்து ஏமாத்த சொல்லலன்னு வருது சார். இல்ல ஏமாத்த சொல்லலன்னு வரல. எங்க வருது? அப்படி வருது. ரூபி ஆஸ் நாட் டு சீட். நோ ரூபி ஆஸ் இல்லாட்டி ரூபி ஆஸ் நாட் டு சீட் தெம்னா என்ன அதுன்னு அர்த்தம்? ரூபி சொன்னா அவங்கள ஏமாத்த வேணான்னு. ரூபி சொன்னா, ரூபி ஆஸ்ட், ரூபி சொன்னா not to cheat them, அவங்களை ஏமாற்ற வேண்டாம் என்று. ரூபி சொல்றா அவங்களை ஏமாற்ற வேணாம்னு. அதான் கதை. ஓகேவா? ஓகே. டவுட் who is that? திவ்யா சொல்லுங்க. திவ்யா சரி, இப்ப ஆஸ்க் டு நாட் என்ன வராதா? வராது வராது. ஆஸ்க் நாட் டு அப்படினா சார் அந்த ஆஸ்க் வந்து அந்த கேட்கலன்னு அர்த்தத்தை அனுப்பி தரும். இல்ல இல்ல இல்ல, அப்படியா இருந்தா இங்க தானே வரணும். திவ்யா திவ்யா என்ன கேள்வி? திவ்யாவே இப்படி கேட்டா என்ன செய்யறது? அப்படியா இருந்தா இங்க டிட் நாட் ஆஸ்க்னு வரணும். திவ்யா ரூபி டிட் நாட் ஆஸ்க் அப்படின்னு வரணும் அப்போ. ஓகேவா? ஓகே ஓகே ரைட். ட்ரை பண்ணி பாருங்க. இத கையை கீழே போட்டு நல்ல பிள்ளைகள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எழுதி முடிச்சிட்டு சொல்லுங்க எனக்கு ஆன்சர். ஓகே, ஐ எம் கோயிங் வித் நிரோஷினி. நிரோஷினி நிரோஷினி ஹிமா ரியாஸ் ஹிமாரியாஸ். sir. Okay, Himalayas முடியுமா? Yes sir. We'll wait 1 minute. We'll wait 1 minute, okay? Okay sir. அப்படியே அன்சாஃப்ட் நானா டவுட் ஒன்று இருக்கு, அது என்னன்னு கேட்டு வருவோம். ஓகேவா? எங்க போயிட்டாரு அன்சாஃப்ட்? where are you? Where is Ansaaf? Sir. Okay Ansaaf. Sir, கண்ணதான் கேட்ட டவுட்டுக்கு அது நெகட்டிவா சொல்லணும் மேடம். எப்படி சார் சொல்றேன்? எனக்கு விளங்கல. சார் நான் அந்த பாப்பால இதை வச்சு சொன்னல சார். அப்ப பாப்பா அந்த தம்பியை போச்சல் சொல்லுறாரு, அந்த போகணாம சொல்றாருங்கிறத எப்படி சார் சொல்றேன்? போக வேணாம்னு சொல்றாரா? இதை நெகட்டிவா சொல்லும் போது இல்ல, அத போக வேணாம்னு சொல்றாருன்னா வாப்பா ஆஸ்க் not to go home. ஓகே சார். ஓகே. இப்ப வாப்பா போக வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னா ஆஸ்க் வாப்பா not to go home. அப்ப வினைச்சொல்ல தொடங்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஹிமா? Yes sir. Yeah, let's start ஹிமா. மாவனல்ல மலையா ஹிமா? இப்ப இல்ல சார். கேகாலையில மண்ணெல்லாம் சரியுதுமா பாத்து. ஓகேவா? Okay sir. Okay, start. Vani said, "Don't come here now." Vani asks not to come here then. Vani asks not to. Pele asks vanda then alla maruma. Not to come here now.
not to come here now. Right. Pastல சொல்லுங்க. Vani asked not to come here then. Vani asked not to come here then. Vani asked not to come here then. அப்போ here வந்து தேவாகவும் now வந்து தென்னாகவும் மாறுது ஏன்? யாஸ். என்ன சொல்றோம்? இது அர்த்தத்தையும் பார்ப்போம். Don't come here now. இப்போ வாணி என்ன சொல்றாங்க? Thank you Himarias. Very good. Okay. Okay ma. வாணி சொல்றாங்க don't come here now. இப்போ இங்க வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போய் நம்ம வேறாட்டே அப்பவே சொன்னா வாணி சொல்றா இப்ப இங்க வர வேணான்னு. வாணி சொன்னா அப்ப அங்க வர வேணான்னு. இல்லாட்டி வாணி அப்ப அங்க வர வேணான்னு சொன்னா. ஓகேவா? வாணி என்ன சொல்றா? இப்ப இங்க வர வேணாம். வாணி இப்ப இங்க வர வேணாம் என்று சொல்கிறாள். வாணி அப்போ அங்க வர வேண்டாம் என்று சொன்னாள். ஓகே, டவுட் இருந்தா கேட்கலாம். I need doubts. வேற சிம்பிள் போட்டீங்கன்னா தான் தெரியும். Change your symbol, then we can understand. Leka, doubta Leka? Right. No doubts? At the slide, shall I move? Right, don't make me sad. என்ன கவலையாக்காதீங்கன்னு சொல்றாங்க. குயிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. Don't make me sad. என்ன கவலையாக்காதீங்க. என்ன கவலையாக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. Don't make me sad. Don't make me angry. Ribda. Don't make me tired. Don't make me laugh. என்ன சிரிக்க வைக்காதீங்க. Don't make me laugh. அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. Don't make me laugh. என்ன சிரிக்க வைக்காதீங்க. Don't make me cry. என்ன அழ வைக்காதீங்க. ஓகேவா? நான் அந்த மாதிரி சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை எழுதிக்கோங்க. Don't make me cry. என்ன அழ வைக்காதீங்க. Don't make me laugh. என்ன சிரிக்க வைக்காதீங்க. Don't make me angry. என்ன கோவப்படுத்தாதீங்க. Don't make me a fool. என்ன முட்டாளாக்காதீங்க. Don't make me mad. என்ன பைத்தியமாக்காதீங்க. Okay, Shyamala is there. Okay, she can switch on. சொல்லுங்கம்மா, என்ன கதை? எப்படி? Good evening, sir. Good evening. Is it okay? Clear? Okay, sir. Okay, ma. Start. Subi said, "Don't make me sad." Subi asked not to make her sad. Papo, Subi asks not to. Don't க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுருக்கோம்? Not to. Not to. Make மாறாது. Okay, make sad. Her. மீக்கு பதிலா சுபி ஒரு பெண்ணால நம்ம என்ன போடுறோம்? இதே இது வேற ஒரு சுராஜ் அப்படி பேரா இருந்தா ask not to make him sad னு போட்டுருக்கணும். ஓகேவா? வெரி குட். பாஸ்ட்ல எப்படி சொல்லுவீங்க? Subi asked not to make her sad. அவ்வளவுதான் இல்லையா? அது சொல்லும் போது நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். Subi asked not to. Subi asked not to. Subi asked not to make அப்படின்னு உடைச்சா கஷ்டமாயிரும். எல்லாருக்கும் இது சொல்ல. Subi asked not to.
make us sad. Okay mama, very good, superb, nice, got it. Thank you very much. Thank you sir. Okay ma, எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Subi asks not to make us sad. அல்பான Subi asks not to make us sad, not to make us sad. Subi asks not to make us sad. அப்படி சொல்லி பழகுங்க எல்லாரும். Subi asks not to make us sad. Father asks, அப்பா asks not to cry. அப்பா என்ன அழ வேணாம்னு சொன்னாரு. அம்மா asks not to cook today. அம்மா இன்னைக்கு சமைக்க வேணாம்னு சொன்னாங்க. உம்மா asks not to go to town. உம்மா டவுனுக்கு போக வேணாம்னு சொன்னாங்க. இல்லையா? அப்ப இப்ப அப்படி சொல்லவும் முடியாது. டோன்ட் டான்ஸ்ன்னு சொன்னா அன்றாவது பஸ் ஏறி கேண்டி பஸ் ஏறி போயிட்டு வந்துருவாங்க இல்லையா? உடுப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு. பாத்தீங்க தான் நேற்று முந்தாள் நடந்த நிகழ்ச்சி இல்லையா? ரைட், நெக்ஸ்ட் ஒன். ராணி செட் டோன்ட் ஈட் திஸ் இயர். இதை இங்க சாப்பிடாத, இத இங்க சாப்பிடாதன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றீங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, மதுமிதா, வெரி குட். பேரெல்லாம் மாத்திட்டாங்க. மதுமிதா, 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 are you there? I am going with Rifna. Rifna. Oh sir. சொல்லுங்கம்மா பாப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க. Rani asked not to eat this here. Rani asked not to eat this here. Very good. Rani asked not to eat that here. That there. That there. This இல்ல, இது தட்டா மாறும் இல்லையா? யானைக்கும் அடிசருக்கும். That. Okay, very good. Rani asked not to eat this here. Rani asks not to eat that there. Very good. இதுவும் அப்படிதான் பிராக்டிக்கலா யூஸ் பண்ணும் போது தேவையான மாதிரி மாத்திக்கணும் ரிஃப்னா. ஓகேவா? பிராக்டிக்கலா நம்ம சொல்லும் போது இதெல்லாம் சில வேளை அந்த இடத்துல வச்சு சொல்லலாம். அந்த இடத்துல வச்சு அதே பொருளை காட்டி சொல்லலாம் இல்லையா? நான் ஒரு பழத்தை கொடுத்து இதை இங்க சாப்பிட வேணாம்னு சொல்றேன். அதே இடத்துல அதே பழத்தை வைத்துக்கொண்டு அடுத்த நாள் யாராவது சொன்னால் ராணி ஆஸ் நாட் டு ஈட் தட் ஹியர்னு தான் சொல்லணும். பட் எக்ஸாமுக்கு தான் இதெல்லாம் மாறணும். திருப்பி திருப்பி சொல்றேன், பிராக்டிக்கலா யோசிக்கும் போது இதெல்லாம் மாத்தணுமான்னு நீங்க யோசிங்க பிளீஸ். ஓகேவா? Okay, finished. Right, அடுத்தபடி இருக்கு questions. அது கஷ்டமான விஷயம். இப்போ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அதுகளை நம்ம நாளை தான் பார்க்க வரும். இப்போ டைம் போதாது. மற்றது கடைசி லாஸ்ட். அப்போ இன்னைக்கு லாஸ்ட் பார்ட்னு நினைச்சேன். இல்லை, இன்னைக்கு லாஸ்ட் பார்ட் இல்ல, நெக்ஸ்ட் வீக் தான் லாஸ்ட் பார்ட்டுக்கு போக வரும். So if you have any doubts, you can ask me. ஓகேவா? எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. நிறைய பேர் இருக்கீங்க டவுட்ஸ்ல, நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வந்தவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு படிச்ச விஷயத்துல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. மதுமிதா, அவங்களோட ஆன்சர் பண்ண முடியல, ஐ எம் சாரி. ஓகே, இப்போ ஏதோ டவுட் இருந்தா யூ கேன் ரைஸ் யூ ஹேண்ட். துஷ்யந்த், எஸ், போயிட்டீங்களா? முகமது அன்சாஃப், எஸ் அன்சாஃப். சார், நான் ஒரு இதோட சொல்றேன், கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே அன்சாஃப். சார், அந்த ராணி said don't wake them up. Don't wake them up. Wake them up. Wake them up. அப்ப ராணி asked not to wake them up. them மாறாது. அது அவியலே எழுப்புனாமனு சொல்றதுதான். அவங்கள எழுப்புங்கன்னு சொன்னா அதை நம்மளும் வந்து சொன்னா இப்படிதான், இப்படி இருக்கும் அன்சாப். நான் சொன்னேன் பிராக்டிக்கலி யோசிக்கணும்னு. அம்மா சொல்றாங்க don't wake them up. ஓகேவா? ஓகேவா அன்சாப்?
ஓம் சார் ஓம் சார். ஓ இப்போ அவர்கள்னு சொன்னது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நீங்க நாளைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் சொன்னா என்ன சொல்லுவீங்க? Mother asked not to wake you, not to wake you up னு சொல்லணும். ஓகேவா? யூ அப்பா சார். அவங்க கிட்டே தான போய் சொல்றோம். இல்லையா? புரியல சார் இது. இல்ல இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. நீங்க எழுப்ப போறீங்க. அப்ப உம்மா சொல்றாங்க don't wake them up. அவங்கள எழுப்ப வேணாம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அப்போ வாப்பா வந்து கேட்டா ஏன் அவங்கள எழும்பலையா அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க உம்மா asked not to wake them up. உம்மா சொன்னாங்க அவங்கள எழுப்ப வேண்டாம்னு. ஓகேவா? ஓகே. ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எழும்பி கேக்குறாங்க ஏன்டா நீ எழுப்பல எங்களை அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஏன்டா நீ எங்களை எழுப்பல அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப நீங்க என்ன சொல்லணும்? உம்மா சொன்னாங்க உங்களை எழுப்ப வேணாம்னு சொன்னாங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே. அப்ப உம்மா said sorry உம்மா asked கேட்ட மாதிரி உம்மா asked not to wake you up னு சொல்லணும். உங்களை எழுப்ப வேணாம்னு சொன்னாங்க. சோ நான் இப்ப ஸ்கிரீன்ல போட்டது எல்லாமே அன்சா எக்ஸாம் பேஸ்ட். இலக்கண ரீதியாக பரீட்சைக்கு என்ன செய்யணும் அல்லது இலக்கண ரீதியாக என்ன சொல்றாங்க என்பதை மட்டும் தான் நான் சொன்னேன். ஓகேவா? பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி அதை செய்யணும் அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஸ்வீட்ஸ் ஒன்று செய்யற முறை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வட்லாப்பம் செய்யற முறையே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பொதுவா வட்லாப்பம் செய்யற முறை. ஓகேவா? 10 பேருக்கு வட்லாப்பம் செய்யணும்னா இருந்தா எவ்வளவு முட்டை போடணும், எவ்வளவு கருப்பட்டி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. உங்களோட வீட்டுல 20 பேர் வந்துட்டா ஐயோ சார் 10 முட்டை தான் போட சொன்னா நான் 20 எல்லாம் போட மாட்டேன்னு இருக்க முடியாது இல்லையா? வந்த 10 பேருமே சுகர் பேஷண்டா இருந்தா வந்த 10 பேருமே சுகர் பேஷண்டா இருந்தா நான் சொன்னதுக்காக 1 கிலோ சீனியே போடக்கூடாது. நீங்க 500 சீனி தான் போடணும் இல்லையா? So that kind of thing practically you have to change those things. ஓகேவா? இடத்துக்கு ஏத்த மாதிரி நாம மாத்திக்கணும். ஆணி அடிச்சுக்கோங்க. இடத்துக்கு ஏத்த மாதிரி ஆணி அடிச்சுக்கோங்க. ரைட் சார். ஓகே சார். Thank you sir. Okay. Good night. Night. Right. Faisal. Okay, sorry, Faisal. Sir, do you have your any WhatsApp groups? Yeah. How did you get my link? Sir, can I have your personal number? No. How did you come to this link? I got it from a group, sir. Okay. அப்ப நம்ம லிங்கை அங்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. Okay. I'll put it in my chat. Okay. Okay, sir. Thank you. Okay, Ajmal. What is your name? Faisal. Okay. What is that? What is first name? I am Fatima Amna. No, what is that? AJM. That is my father's name, sir. Okay. So I try to read it. I can't read that. Ajim. What is that? Initial. Okay. That's okay then. I try to read that. No, AJM. Okay. I try to read that name. Okay. Okay. I have sent the number in your chat box. Okay. Okay, sir. Is this your WhatsApp number? Yeah. Send me a message. I'll add you into the group. And you can get sir, thank you. You can get my old videos, previous videos. Is it, sir? Okay. Okay. Take care. Thank you, sir. Okay. Good night. Okay. Good night, sir. Okay. Good night. Riddha Datas, Celia. சார் இதுல வந்து ரிக்வெஸ்ட்ல வந்து ஆஸ்க் டு இல்லாட்டி ஆஸ்க் டு வரைக்கிட்ட அந்த 2 வரதுனால வந்து எந்த ஒரு சென்டென்ஸும் இந்த ஒரு வேர்பும் வந்து பேஸ் ஃபார்ம்ல வந்தாலும் அது வந்து பாஸ்ட்க்கு மாறாயிட்டானே? நோ. ஓகே சார். Thank you, sir. Okay, bye. Okay, sorry. Fati Usna. சார் இன்னைக்கு லெசன் நல்லா இருந்துச்சு சார். ஓகே, இன்னைக்கு மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அப்ப வளமாய் நல்லா தான் தெரியுது.
ஓகே சந்தோஷம். Thank you sir. Good night ma. Good night sir. மதுமிதா துஷ்யந்த் சொல்லுங்க துஷ்யந்த். சார் மதுமிதா அப்படியே லைன்ல இருங்க, துஷ்யந்த் கிட்ட பேசிட்டு வந்துரும். துஷ்யந்த் சொல்லுங்க துஷ்யந்த். சார் அந்த கடைசியா படிச்சதுல சார் பொதுவான வேர்ட்ஸ் என்ன சார் சொல்லுவாங்க, டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் அதுதான் சார். அது நீங்க உங்களுக்கு தெரியும் தானே, நம்ம எந்த டீச்சரை பத்தி பேசுறோம் அப்படின்னா அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஈஸி போட்டுக்கலாம். ஓகேவா? அது நம்மளுக்கு அது இடத்துக்கு ஏத்த மாதிரினா பொதுவா எக்ஸாம்க்கு வந்து உங்களுக்கு விருப்பமானது போடுங்க, நோ ப்ராப்ளம். பட் வாழ்க்கையில யூ நோ தட் இல்லையா, ஹி ஆர் ஷி ஆர் யூ நோ தட். மதுமிதா சாரி மதுமிதா சொல்லுங்க மதுமிதா. சார் நீங்க அனுப்புனீங்க, நான் போன்ல டச் குறைவா அன்மியூட் பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? போன்ல டச் குறைவா அதனால அன்மியூட் பண்ணேன். நீங்க ஓகே முதல்ல இல்லையா? இப்போ ஓகே ஆயிருச்சா? கீழ தட்டி போட்டு எடுத்தீங்களா? இப்பதான் எடுத்தேன். இப்போ தட்டினீங்களா நல்லா? ஓகே ஓகேமா ஓகே, நோ ப்ராப்ளம் ஓகே ஓகே. திவ்யா சார் இது என்ன கிரேடுக்கு சார் இந்த ஆஸ்க் டு? அது ஸ்கூல் படி பார்த்தா, பாடசாலை மட்டத்தில் பார்த்தா அப் டு ஃப்ரம் கிரேட் 9, கிரேட் 9ல தொடங்குறாங்க, கிரேட் 9 லாஸ்ட் பார்ட்ல தொடங்குறாங்க. ஓகேவா? நீங்க கிரேட் 10 சார். அப்ப போன இயர் படிக்கலையா? என்ன சார் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இந்த ஆஸ்க் டு அது படிக்கல சார். ஏன் உங்களோட புக்ல இருக்கே கிரேட் 9ல? இல்ல சார், நார்மல் சென்டென்ஸ். நார்மல் சென்டென்ஸ் அதான் படிச்சோம், சைட் போடுற எழுதுறது. உங்களோட கிரேட் 9 புக் இருந்தா எடுத்து பெரட்டி பாருங்க, இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு அதுல. நாங்க படிக்கல சார். ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கு. ஓகேவா? ஓகே சார். ஓகே 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 படிச்சுக்கோணும். ஓகே, டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? ஓகே தட்ஸ் ஆல் இல்லையா? ஃபைசல் ஏதோ கை தூக்குனாங்க, காணாம போயிட்டாங்க. ஓகே நோ ப்ராப்ளம். So we'll meet tomorrow hopefully. ரியால் சொல்லுங்க. ரியால் சார் உங்களோட பழைய வீடியோ எடுக்கிறபடி எனக்கு மெசேஜ் போடுங்க ரியால். ஓகே சார், thank you சார். Any problems? No problem. இம்ரா சொல்லுங்க. இம்ரா சார் உங்களோட நம்பர் எனக்கு கேளுமா? அத போட்டேன் chatல பாருங்கம்மா. ஓகே சார். இல்லையா பாருங்க chatல. அஜ்மாலுக்கு மட்டும் தான் போட்டுங்க. வெயிட். எப்படி அப்ப இன்னைக்கு நம்பர் கிடைச்சு உங்களுக்கு லிங்க்? இம்ரா போயிட்டாங்களா? ஓகே தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் இல்லையா? ஓகே we'll move. We'll see Ria. Ria, why were you so late? Sir. Yeah. Tell me. Can you hear me? Can you hear me, Ria? No? Okay.